சொன்னமாய் நம்ம கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 2 வசனங்களை கூட வாசிக்கலாம். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் சொல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். ஆனாலும் தமக்காக அல்ல. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல. நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசம் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம்ம அப்படியே உட்காரலாம். பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த சாயங்கால வேளையில மீண்டும் ஒரு சியாய் அவருடைய ராபோஜன பந்திக்கு கடந்து இருக்கிறவங்க யாவரையும் மீண்டும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். தீர்க்கதரிசி சொல்றார், ராபோஜனன்றது கிறிஸ்துவின் சரீரத்தை அடையாளம் கண்டுகொள்வது என்றார். ஆமென். கிறிஸ்துவின் சரீரத்தை அடையாளம் கண்டுகொள்வது என்றார். ஆமென். அல்லேலூயா. சரி சகோதர சகோதரி, ராபோஜனத்துக்கு மிஸ் பண்ணாதீங்க. முழு ஃபேமிலியா வர பாருங்க. தயவுசெய்து சொல்றேன், மிஸ் பண்றது அவங்களுடைய வார்த்தையில அவங்க ஸ்திரத்தன்மை இல்லாத காட்டு. நான் திரும்ப சொல்றேன், நீங்க உங்க ஃபேமிலிக்கு எச்சரிப்பை கொடுங்க. ஏன்னா இது ப்ரீ பிளான்டு. ஆல்ரெடி என்னவா இருக்குது? ப்ரீ பிளான்டு. அந்த ப்ரீ பிளான் விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது? ப்ரீ பிளான் என்னங்க? முன்பதாக நியமிக்கப்பட்ட காரியம். விசுவாசிக்கிறீங்களா? எனவே சகோதர சகோதரி, தேவன் நமக்கு கொடுத்த 2-3 ஒழுங்குகள்ல இது ஒரு ஒழுங்கு. ராபோஜனன்றது என்னவா இருக்குது? ஒரு ஒழுங்கா இருக்குது. அதுக்குள்ள நம்ம எப்போ உள்ளெல்லாம் வரமோ அப்ப திரும்ப நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம புதுப்பித்துக் கொள்றதுக்கு ஒரு ஏதுவான ஒரு காரியமா இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? முழு பஸ்காவை புசிக்கணும். முழு பஸ்காவை புசிக்கிறவர்களா இருக்கணும். காலை சாப்பிட்டுட்டு கையை சாப்பிடாம அப்படி இருக்கக்கூடாது. முழு பஸ்கான்றது முழுசுமா கொடுக்கப்பட்ட வார்த்தை சாப்பிடறதுக்காக. நம்ம இங்கிருந்து போகும்போது முழுசா கொடுக்கப்பட்ட வார்த்தை. நான் இதை கொஞ்சம் சாப்பிட்றேன், சாப்பிடாம விடுற மாதிரி கிடையாது. எல்லாத்தையும் என்ன பண்ண? முழுசா முழு காரியத்தை எழுதியும் சாப்பிடணும். சில பேர் தான் சொல்லுவாங்க, தீர்க்கதரிசி செய்தியை குறிச்சு வாசிக்கும் போது தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார்ல, அவர் என்ன மாம்சத்தை சாப்பிட்டு எலும்பை விட்டுற சொல்றாருல்ல அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆனா இன்னொரு வார்த்தையை புரிஞ்சுங்க, எலும்புலதான் ரத்தம் புறப்பட்டு வருது. ஜீவன் இருக்கிற பாகம் எலும்புதான், இல்லைங்களா? எலும்புதான். இதுல என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிற பாகம். இன்னைக்கு நிறைய பேர் எலும்பா தூக்கி போடுறாங்க. இந்த செய்தி என்ன, இதை மட்டும் மார்னிங் ப்ரேயர் மட்டும் அட்டன் பண்றா, இல்ல இது இந்த மாதிரி செய்தி மட்டும் தான் கேட்கறேன்னு சொல்லி. ஆனா அப்படி கிடையாது. முழு பஸ்காவும் நமக்கு தேவையான பாகம். முழு பஸ்காவும் நமக்கு தேவையான பாகம். எனவே நெக்ஸ்ட் யாரோ தயவு செஞ்சு ஃபேமிலியா ராபோஜனத்துக்கு மிஸ் பண்ணாதீங்க. கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. உங்களால ப்ரிப்பரேஷன் இல்லையா? தேவன் இங்க வந்து பேசுவார். உங்களை இருதயத்துல ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன பண்ணுவாரு? நீ வீட்டுல ஒரு மாதிரி தாட்ல இருக்கலாம். காலையில பிரதர் சொன்ன மாதிரி நான் இங்கிருந்து தாட்ல வேற மாதிரி சிந்தையோட கூட வரலாம். வேறவுடைய சிந்தையோட கூட வரும்போது இங்க தேவன் என்ன பண்ணுவாரு? வார்த்தை மூலமா பேசி சிந்தையை மாத்துவார். ஒப்பு கொடுப்படி செய்வார். விட முடியாத பழக்கங்களை மாற்றும்படி செய்வார். அவருடைய பரிசுத்தமான அபிஷேகம் வார்த்தையில் இடைப்படும். எனவே சகோதர சகோதரியே, எல்லாருமே அந்த காரியத்தை நினைவுபடுத்தி கொண்டு ஃபேமிலியாவும் ராபோஜனத்துக்கு வர பாருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? ராபோஜனத்துக்கு டோட்டலா குவைட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கான லாஸ். கிறிஸ்துவோட சரத்தோட ஐக்கியப்படலன்னு சொன்னா பேதுரு கிட்ட சொல்லது போல இதில் பங்கு பெறவில்லை. ஏதோ சூழ்நிலை கருதி வர முடியல, ஒரு முறை வர முடியலன்னா ஓகே. ஆனா ரெகுலரா நான் இதை என்ன பண்ண குவைட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய ஸ்டேஜ் என்னவா இருக்குது? மோசமா இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு மாசம் வரலங்க, இல்ல ஒரு டைம் நான் என்ன பண்ணல, அதை செய்யலன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் புரியுமா உங்களுக்கு? பஸ்காவை குறிச்சு ஒரு நியமம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எது மாதிரி தெரியும்? இந்த மாசம் 14ஆம் தேதி பஸ்கா ஆசரிக்கிறோம். சாயந்தர நேரத்துல பஸ்கா எத்தனை வருஷத்துக்கு எத்தனை முறைங்க? வருஷத்துக்கு எத்தனை முறை பஸ்கா படிச்சிருக்கீங்களா? பஸ்கா பண்டிகை குறிச்சு வச்சிருக்கீங்களா? வாட்சி பாருங்க. பஸ்காவை வருஷத்துக்கு ஒரே முறை. வருஷத்துக்கு ஒரே முறை நீங்க படிச்சு பாருங்க. போய் படிச்சு பாருங்க வீட்டுல. நீங்க அப்ப ஏதாவது ஒருத்தர் பிரயாணமா போயிருக்கிறேன், உடல் சரியில்லை. ஏன்னா ஒரு யூதன் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலத்துக்கு 3 முறை வரணும். ஒண்ணு பஸ்கா பண்டிகைக்கு, 2வது வாரங்களின் பண்டிகைக்கு, 3வது பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு வரணும், இல்லையா? அப்போ பஸ்கா பண்டிகை தான் எதை காட்டுதுன்னு சொன்னா, பஸ்கா ஒருத்த பங்கு பெறல, ஆனா ஜனத்துல இராமல் அறுப்புண்டு போறதுக்கு சமானம். பழைய ஏற்பாட்டுல பஸ்கா தான். புதிய ஏற்பாட்டுல என்ன இருக்குது? அப்பமும் ரசமும் புசிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு.
இந்த மணி நேர செய்தியில பங்கு பெறதுக்கு அடையாளமா இருக்குது. அதுக்கு அடையாளமா தான் அந்த ராபோஜன்ல பங்கு பெறுறோம். புரியுதுங்களா? நீங்க ஒரு சர்ச்சில் நீங்க என்ன இருக்கிறீங்கன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவலி அடாப்ட் ஆயிருக்கிறீங்க அப்படின்றத காட்டுறதுதான் பஸ்கா ராபோஜனமும் கால் கழுவுதலும் தசம் பாகம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல நீங்க எது செய்யலாம்னு சொல்லும் லோக்கல் சர்ச்ல இன்னுமா நீங்க என்னவா இல்ல பார்ட்டிஷியன் பார்ட் ஆஃப் த லோக்கல் சர்ச்சா இல்லைன்னு அர்த்தம். நீங்க புரிஞ்சுக்கோங்க விஷயத்த. நீங்க உங்களுடைய காலத்துக்கு நான் விடுறேன் இந்த காரியத்தை. அப்போ ஏதோ ஒரு வாரம் மிஸ் ஆகுது இல்ல ஒரு மாசம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போ முதல் பஸ்கா நியமத்துல தேவன் என்ன சொல்றாரு? நீங்க வேதத்தை வாசியா உங்களுக்கு தெரியும். இந்த மாசம் பஸ்கா இல்லைன்னு சொன்னா தேவன் பாருங்க எவ்வளவு கரிசனை உள்ளவரா இருக்கிறார். அடுத்த மாசம் திரும்ப அதே தேதியில பஸ்கா வைன்றார். எப்ப எத்தனை பேர் வாச்சிருக்கீங்க? வாச்சிருக்க மாட்டீங்க. இந்த மாசம் 14ஆம் தேதி பஸ்கா இல்லைன்னு சொன்னா வெளியே போயிருக்கிறான் அவன் இல்ல அப்படின்னு சொன்னா அடுத்த மாசம் திரும்ப அதே டேட்ல வச்சு மிஸ் ஆனவங்கள திரும்ப உள்ள கூட்டு வான்றாரு. ஏன்னா தேவனுக்கு என்ன இல்ல விருப்பம் இல்லைன்னா யாரும் மிஸ் ஆகுறது விருப்பமே இல்லை. அபிரகாமின் சந்ததி ஒருத்தர் கூட மிஸ் ஆகுறது அவருக்கு என்ன இல்ல விருப்பம் இல்ல. சூழ்நிலை கருதி அவன் வெளியே பிரயாணமா போயிட்டான். இல்ல வேற ஏதாவது சூழ்நிலைகளை வரலன்னு சொன்னா அந்த ஒழுங்க திரும்ப அடுத்த மாசம் திரும்ப அதே தேதியில வச்சு திரும்ப ஆசரிச்சு எல்லாரையும் சோசன் டேஸ் வராதவங்கள கொண்டு வந்து திறந்துக்குள்ள ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த பாகத்துல ஐக்கியமுள்ளவர்கள்ன்றத காட்டுன்ற. இப்ப வீட்டுல பொறுமையா அந்த காரியத்தை படிச்சு பாருங்க. அப்போ நமக்கு மாசம் மாசம் இருக்குது இந்த காரியம். இந்த ஒழுங்கு என்னவா இருக்குது? மாசம் மாசம் இருக்குது. நமக்கு தெரியும். இந்த ஒரு நம்ம லோக்கல் சர்ச்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம் கொள்றோம். இங்க வார்த்தையை நீங்க புசிக்கிறீங்க. இங்க இருந்து மெல்கிசேதேக்கு கிட்ட வார்த்தையை புசிக்கிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? மெல்கிசேதேக்கு இங்க இறங்கி வந்திருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசத்தை கொடுக்குறாருன்றத காட்டுற ஒரு ஒரு ஒழுங்கு தான் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒழுங்குமுறை தான் என்னவா இருக்குது? ராபோஜன் கமிஷன் ராபோஜன கட்டளையா இருக்குது. கால் கழுவுதலா இருக்குது. தசம பாகமா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம செய்யும் போது தான் என்ன வருது? தேவன் கட்டளையிட்ட ஒரு காரியத்தை செய்யற அப்புறம் இது செய்யல நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுல போக மாட்டேன். சில பேர் கேட்பாங்க நான் இது செய்யல நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுல போக மாட்டேன், அது செய்யல நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுல போக மாட்டேன். ஒரு விஷயத்த புரியும் சகோதரி சகோதரி, அது ஞானமா இருக்கிறோம் பேசுற பேச்சு கிடையாது. ஞானமா இருக்கிற பேசுற பேச்சு கிடையாது. நான் அப்படி செய்யலன்னு சொன்னா என்னுடைய மனவாளனை துக்கப்படுத்துறேன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? மனவாளனை துக்கப்படுத்துறோம். இது ஒரு கணவன் மனைவி கிட்ட ஒரு வேலையை செய்ய சொல்றாரு. ஈவினிங் வரும்போது இந்த மாதிரியான ஆதாரத்தை சரி செய்து வைன்னு சொல்லும் போது செய்யலன்னு சொன்னா உடனே டைவர்ஸ் பண்ணிடுவாங்களா? அப்படி கிடையாது. மனவாளனுடைய கணவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அந்த துக்கம் ஜாஸ்தியாகும் போது என்னவா மாறும்? அது டைவர்ஸா மாறும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு டைம்ல அது தெரியாது. திரும்ப கணவனுடைய இருதயத்தை அவங்க துக்கப்படுத்தி இல்ல பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது இல்ல அவங்க சொல்ற கட்டளையை கீழ்படியலன்னு சொன்னா கணவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்துல மனைவி நடந்துக்கலன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஒரு நாள் டைவர்ஸ் நடக்கும். அது ஒரு நாள் நடக்காது. ஒரு நாள் இன்னைக்கு வரல, இந்த வாரம் நிறைய பேரை சொல்லுவாங்க நான் இது செய்யலன்னு சொன்னா பரலோகத்துக்கு வர மாட்டேன். அது என்னவா இருக்குது? அறிவில்லாத ஒழுங்கினமா இருக்குது. நீ செய்யலன்னு சொன்னா தேவன் துக்கப்படுவார். பரிசுத்தாவி உன்னிமித்தம் என்ன பண்ணுவாரு? எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றது? ஒழுங்குகளை புரிஞ்சுவாங்க. அப்ப துக்கப்படுவாரு. தேவனை துக்கப்படுத்திட்டு எப்படி நான் பிரியமுள்ளவனா நடந்துக்கிறது? எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதுல போறது? புரியுதுங்களா உங்களுக்கு? எனவே சகோதர சகோதரி, நீங்க ஆராதனை உங்களுக்கு நீங்க அதை ப்ரிப்பரேஷனா இல்லையா, ஆனாலும் உள்ள வந்து இந்த ஆராதனை பங்கு பண்ணுங்க. புரியுதுங்களா? செய்திக்கு வந்து கேளுங்க. இந்த செய்தியில பரிசுத்தாவினர் உங்களோட கூட பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றத? எத்தனை பேர் நம்புறீங்க? தயவுசெய்து சொல்றேன், இந்த காரியத்தை வீட்டுல போய் சொல்லுங்க. எல்லாருமே ஃபேமிலியோட கூட ராபோஜனத்துல பங்கு பெற பாருங்க. விசுவாசிக்கிறீங்க? சரி, நம்ம செய்திக்கு கடந்து போலாமா? காலைல என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோன்றதுல இன்னைக்கு அந்த செய்தியை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்கேஜா இருங்க சகோதர சகோதரி. கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டடி ப்ராஃபசி வியூ எல்லாமே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். யாருக்குன்னு சொன்னா அதை குறிச்சு தாட் இல்லாத ஜனங்களுக்கு. ஆனா நீ உங்களுக்கு தெரியும் வருகையை குறிச்சு தாட் இருக்குது, விருப்பப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் திரும்ப போய் ஒரு டைம் நீங்க வீட்டுல பார்க்கும்போது இன்னும் பரிசுத்தாவினர் உங்களோட கூட பேசுவார். எத்தனை பேர் இதுக்காக ஆவலா இருக்கிறாங்க தெரியுமா? நிச்சயமா நான் பாக்குறேன் அநேக நபர்கள் ஆவலா இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட செய்திகளை தேவன் என்ன பண்றாரு ஈசிஎஃப்ல கொடுக்குறாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு மெசேஜ் பண்றாங்க. இல்ல நேர்ல பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம தான் என்ன பண்றோம்? இதை புரிஞ்சுக்க மாட்டோம். தயவுசெய்து சொல்றேன், இந்த ஆதாரம் இப்பவுமே கொடுத்து கொண்டே இருக்காது. ஒரு நாள் இது க்ளோஸ் ஆகும். ஒரு நாள் என்ன ஆகுங்க? க்ளோஸ் ஆகும். புரியுதுங்களா? இன்னைக்கு தீர்க்கதரிசி சபையில பிரணாம் டபர்நாக்கல் என்னவா இருக்குது? எத்தனை தெரியும்? பிரணாம் டபர்நாக்கல்ல நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. அது ஒரு நினைவு சின்னமா மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? நினைவு ஃபான் மெமரியா மாறிடுச்சு. மேடம் இருக்கும்போது சொன்னார், தீர்க்கதரிசி இருக்கும்போதே ஒரு நாள் இந்த பிரணாம் டபர்நாக்கல்ல இவ்வளவு மகிமையான வல்லமையும் பரிசுத்தாவின் அபிஷேகமும் அக்கினியும் இறங்கி வந்திருக்குது. இங்க ஒரு நாள் இது இல்லாதபடிக்கு நினைவு சின்னமா மாறிடும். இங்க தேவன் ஒரு நாள் வந்தாராமா,
இங்க மகிமையான வல்லமை வெளிப்பட்டுச்சாமா, இங்க மகிமையான செய்திகள் வந்துச்சாமா, தேவன் அக்கினி ஸ்தம்பத்துல வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நினைவு சின்னமா மாதிரி இன்னைக்கு பாத்துருக்கீங்களா? தொரப்பள்ளிக்கு போனீங்கன்னா ராஜாஜியோட நினைவு சின்னம் இருக்கும். அங்க ராஜாஜி இருக்கிறாரா? நீ இருக்கிறாரு. அவர் பேனா இருக்கும், அவர் யூஸ் பண்ண பொருள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிரணாம் டேபர்னாக்கல் அப்படி ஆயிடுச்சு. நீங்க நிறைய பேர் போய் வீடியோ பிடிச்சி போட்டோ பிடிச்சி அங்க டேபிள் பக்கத்துல நின்றுக்கிறாங்க. ஏன்னா யூஸ். அதனால என்ன ஒரு ஞாபகமா இருக்குமே தவிர அதுக்கு எந்த பர்பஸ் இல்ல. ரியலா இன்னைக்கு வேர்டு என்னவோ மாறி இருக்குதுன்றது அர்த்தம். அந்த மாதிரி இங்க இருக்கிற யூசிஎஃப் ஒரு நாள் என்னவோ மாறிடும், பான்மை வேறே மாறிடும். இங்க வந்து ஒரு நல்ல செய்திகள் ப்ரீச் பண்ணப்படுது, இந்த ஃபுல் பீட் இது சூப்பரா இங்க ப்ரீச் பண்ணப்படுச்சு, இங்க நிறைய பேர் உட்காந்து கேட்டாங்களாமா, இந்த மாதிரி மாறிடும். நீங்க வேணா உட்காந்து சொல்லிக்கலாமா, நானும் அதுல மெம்பரா இருந்தேன் சொல்லிக்கலாமே தவிர அதனால எந்த யூஸும் கிடையாது. இங்க எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தயார்படுத்துறதா இந்த செய்தியுடைய நோக்கம், ஈஸியா ஊழியர்களுடைய நோக்கம். இதை பேர் நம்புறீங்க? இந்த ஆதாரத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, புசிச்சு பறக்க ஆரம்பிக்கணும். என்னங்க ஸ்டோர் ஃபுட் இங்க இருக்குது. ஸ்டோர் ஃபுட் என்னங்க? தீர்க்கதரிசிக்கு தெரியுமா? 61ஆம் வருஷத்துல தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அவர் முத்திரைகள் செய்தி பிரீச் பண்றதுக்கு வர நேரத்துக்கு வரும்போது திரும்பவும் ஃபாரின் ட்ரிப்புக்கு பிளான் வருது. இதுமே நீ படிச்சு பாருங்க. 61ஆம் வருஷத்துல செய்தி வச்சீங்கன்னா ஃபாரின் ட்ரிப்புக்கு பிளான் வரும்போது தேவன் ட்ரிப்பை கேன்சல் பண்ண வைக்கிறார். தேவன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணி வைக்கிறார். ஆச்சரியக்கிறீங்களா? ஃபாரின் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு தேவன் சொல்றாரு, நீ போய் பிரணாம் டாபர்னாக்கிளுக்கு போய் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைன்னு சொல்லப்பட்டுச்சு. என்ன சொல்லப்பட்டுச்சு? ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வை. புரியுதுங்களா? ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வை, நேரம் இல்ல, இதை புசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு அப்பதான் தீர்க்கதரிசி செய்திகளை கொடுக்கிறார். ஒரு பரிபூர்ண மணி வளர்ச்சியா இருக்கட்டும், இந்த செய்திகள்லாம் அந்த 61ஆம் வருஷம் முடிச்சு 62 வரைக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸ்டோர் ஃபுட்டை தான் எடுத்து புசிச்சுட்டு இருக்கிறோம். ஸ்டோர் ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ண ஃபுட்டை தான் என்ன பண்றோம், புசித்து கொண்டு இருக்கிறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே சகோதரி, நான் கூட யோசிச்சு பார்ப்பேன், இப்போ இந்த வாலிப வயசுல அதிகமான செய்திகளை தேவன் கேட்க முடியும் கிருபை செஞ்சாரு என்னோட வாலிப வயசுல. அந்த ஸ்டோர் ஃபுட்டை தான் எடுத்து நான் இங்க பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப என்னால என்ன பண்ண முடியலங்க, உன்ன மாதிரி ஓட முடியல. நிச்சயமா சொல்லணும்னு சொன்னா அவ்வளவு விதமான அப்பாயின்மெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஊழிய காரியங்கள் அப்படி இருக்கு. தேவோட ஒரு காலத்துல எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. எல்லாத்துக்கும் காலம். பிரசங்கி பிரீச் பண்றாரா இல்லையா? பிரசங்கி என்ன பிரீச் பண்ணிருக்காரு? 28 காலங்களை குறிச்சு பிரீச் பண்ணி. எத்தனை காலம்? 28 காலம். 28 எதுக்கு அடையாளம்? ஒரு ஜீவனின் உற்பத்தி காலத்துக்கு அடையாளம். ஒரு ஜீவனுடைய காலத்துல 28 வகையான ஸ்டோரேஜ் காலங்களை குறிச்சு பேசுது. இறக்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடிக்க ஒரு காலம் உண்டு, தண்ணீர் வார்க்க காலம் உண்டு, பாட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நடனம் காலங்களை குறிச்சு பேசுது. அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனை தேடுறதுக்கு மையப்படுத்துறதுக்கு காலம் இருக்குது. இந்த காலம் இருக்கும், டைம் இருக்கும் போதே ஒப்பு கொடுங்க. ஒரு நேரம் வர சகோதரி படுக்கையில இருந்து ஒப்பு கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது. புரியுதுங்களா சொல்றது? அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னா தயவு செஞ்சு சொல்றேன், ரொம்ப மோசமான சூழ்நிலைகளை போயிடுவீங்க. அப்ப நீங்க மெமரி சொல்ல வேண்டியதான், பான்மை வேற மாறிட்டு ஒரு நாள்ல இந்த மாதிரி செய்திகள்லாம் கேட்டோம். நம்ம ஒரு நாள்ல எப்பேற்பட்ட செய்திகளா கேட்டோம், இப்படி ஆராதிச்சோம். நம்ம இது மாதிரி செய்திகளா இருந்துச்சு, யூஸ் இல்லாம போயிடும். எனவே சகோதரி நான் வந்து அறிவுரை சொல்றதுக்கான இது கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டு இண்டிவிஜுவலா தேவனோட கூட நெருங்க பாருங்க, வேதத்தை வாசிக்க பாருங்க. நமக்கு இருக்கிற பிஸி இருந்துனே தான் இருக்கும். படிக்கிறோம், படிச்சுட்டே தான் இருப்போம், வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டே தான் இருப்போம், வீட்டுல சாப்பாடு செய்யறவங்க சகோதரிகள் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க, புது பிசினஸ் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும், வீடு கட்டுறோம், வீடு கட்டினே தான் இருப்பாங்க, எடுத்துக்கொள்ளப்படுறது நடந்தே தான் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதை மட்டும் நிக்காது, நடந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். இந்த உலகம் ரன்னிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் திடீர்னு சடுதியிலே ஆபத்து வரும்னு சொல்லப்பட்ட வசனம். எனவே சகோதரியே, இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு அனுதினமும் வார்த்தையில இருக்கிற அந்த ஐக்கியத்தை விடாம இருங்க. நமக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, இருந்தே தான் இருக்குது. நம்ம வார்த்தைக்கு நேரத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம தயங்க கூடாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே வார்த்தைக்கு முன் ஸ்தானத்தை கொடுக்க பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? காலையில பேசின காரியத்துல ஒரு சின்ன ரீகால் மட்டும் நான் பண்ணிட்டு இதனால கொஞ்ச நேரம் நம்ம செய்தியை பார்க்கலாமே. இன்னைக்கு கொஞ்சம் அந்த காரியத்தை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 2 பிரபுக்களும் 2 உடன்படிக்கைகளை குறிச்சு நான் இனி கம்ப்ளீட் பண்ண போறேன். நீங்க தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை பாக்குற நபர்களுக்கு இது அதிகமா பிரயோஜனமா இருக்கும். இல்ல, நான் தானியேல் தீர்க்கதரிசன 70 வாரங்கள்ல இருக்கிற முக்கியமான கோர் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு ஏன் இந்த செய்தி எடுத்த அப்படின்றத குறிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதை சம்பந்தப்படாத காரியம் மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதனால ஏன்னா இந்த 9ஆம் அதிகாரத்துல இருக்கிற கோர் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத குறிச்சு சொல்றேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இந்த 70 வாரம் ஏன் பார்க்கணும்ன்றத குறிச்சு ஆல்ரெடி காலையில சொன்னேன். ஏன் பார்க்கணும்? காரணம் என்ன? 7 முத்திரைகளை குறிச்சு பார்க்கணும்னா 7 சபை காலங்கள்ல இருந்து எக்காலங்களை குறிச்சும் கலசங்களை குறிச்சும் பூமியில சூரியன் என்ற ஸ்திரியை குறிச்சு பார்க்கணும்னா இது எல்லாத்தையும் டைப் பண்ணி கட்டுறது எதுவா இருக்குதுன்னா 70 வாரம். 70 வாரம்ன்றது ஒரு டைம் பீஸ். அந்த டைம் பீஸ்ல எந்தெந்த இடத்துல
முத்திரைகள் இருக்குது, எந்த இடத்துல எக்காலங்கள் வருது, எந்த இடத்துல கலசங்கள் வருது, எந்த இடத்துல சூரியன் என்ற ஸ்திரீ வருது, இது எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்றதுக்கு ஏதுவான டைம் பீஸ் தான் 70 வாரம். அதாவது யூதர்களுக்கான ரட்சிப்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப அதுல இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்றது யாருன்னா எருசலேம் தேவாலயம், இரண்டாவது யூதர்கள், மூணாவது மெசியா, நாலாவது பாலாக்குகிறவர். கரெக்டா? நான் சொல்ற திரும்ப ரிப்பீட் பண்ணட்டுமா? தானியேல் 70 வாரத்துல 70 வாரம் ஏன் இம்பார்ட்டன்ட்? திரும்ப சொல்லுங்க, ஏன் இம்பார்ட்டன்ட்? ஏன் இம்பார்ட்டன்ட்? 7 முத்திரைகள், கலசங்கள், எக்காலங்கள், இது எல்லாமே ஒரு இடத்துல தேவனை போட்டு வச்சிருக்கிறார். கரெக்டுங்களா? நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், முத்திரைகள் யாருக்கானது? முத்திரைகள் யூதர்களுக்கு கிடையாது. எங்க இருக்கிறீங்க? புறஜாதி சபைக்கு. முத்திரை புறஜாதி சபை. எக்காலங்கள் யாருக்கானது? யூதர்களுக்கு. கலசங்கள் யாருக்கு? பூமிக்கு. தேவன் அவிசுவாசிகளுக்கு கலசங்கள் வச்சிருக்கிறார். கரெக்டுங்களா? இப்படிதான் தேவன் ஒரு காரியத்தை பிரிச்சு 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 வச்சிருக்கிறார். கரெக்டுங்களா? இப்ப இது எல்லாத்தையும் இணைக்கிறது எதுவா இருக்குதுன்னு சொன்னா 70 வாரங்கள் தான். எதுவா இருக்குது? 70 வாரங்கள் தான். 70 வாரங்களை தீர்க்கதரிசி சொன்னார் இல்லைங்களா? சபைக்காலம் எடுத்து முடிச்ச உடனே முத்திரைகள் வர நேரத்துல நான் இதுக்கு முன்பதாக எதுக்கு போயிடுறேன்? தானியேல் 7 வாரத்துக்கு போறேன். அதுதான் எல்லாத்தையும் இணைக்குதுன்னு சொன்னார். நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா? அப்போ இந்த 70 வாரம் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னா அதுல 6 விதமான நோக்கம் இருக்குது. 6 விதமான நோக்கங்கள பர்பஸ். எதுக்காக 70 வீக்ஸ் என்று? இப்போ முத்திரைகளுக்கு ஒரு பர்பஸ் இருக்குதா இல்லையா? முத்திரைகளுக்கு பர்பஸ் இருக்குதா? எத்தனை பேருக்கு தெரியும்? முத்திரைகளுக்கு பர்பஸ் இருக்குது. என்ன பர்பஸ்? மீட்பு தான் பர்பஸ். மனவாட்டி மீட்டு கொள்ள தேவன் மீட்பின் புஸ்தகம் அது. கரெக்டுங்களா? பூமியுடைய உரிமை பத்திரம், டைட்டில் டீட், ஜீவ புஸ்தகம், இது எல்லா பெயர்களால் அழைக்கப்படுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப அது திறக்கப்படும் போதுதான் பூமிக்குரிய மீட்பே காணப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அத போல 70 வாரத்துடைய நோக்கம் பர்பஸ் என்னன்னா 6 விதமான நோக்கம். யார் மேல? யூதர்கள் மேல தேவன் 6 விதமான நோக்கத்தை வச்சிருக்கிறார். இந்த 70 வாரங்கள்ல தேவன் யூதர்கள 6 விதமான நோக்கத்தினால சந்திச்சு அவங்களை மீட்டுக் கொள்றார். ஆமென். அப்ப அதுல என்ன நடக்க போகுதுன்றது 70 வாரத்தை 4 டைம் லைனா பிரியுது. ஆக்சுவலி மேஜரா 3 டைம் லைன், ஒன்னு 2 பாகங்களா பிரிஞ்சிருக்குது. ஒன்னு என்னன்னா 7 வாரம், 62 வாரம், 1 வாரம் 2ஆ பிரிஞ்சிருக்குது. இப்போ வந்து 70 வாரத்துல எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொன்னா 69 வாரம் முடிஞ்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த 70 வாரத்தை எப்படி தேவன் வச்சிருக்கிறான்னு சொன்னா எபிரேய வார்த்தை வாரம் அப்படின்னா அர்த்தம் ஷபுவான்னு அர்த்தம். ஷபுவான்னு என்ன அர்த்தம்? 7ன்னு அர்த்தம். அப்போ நார்மலான 7 வாரங்களை 70 வாரங்களை குறிச்சு தானியேல் சொல்ல தீர்க்க தரிசனம் 70 வாரங்கள். தீர்க்க தரிசனம் 70 வாரங்கள்ன்றது 490 வருஷங்களை குறிக்குது இல்லைங்களா? அது எப்பொழுதுன்னு சொன்னா எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதான கட்டளை வெளிப்பட்ட காலத்தில் கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு 445 வருஷத்துக்கு முன்னாடியில தொடங்கி அதுக்கப்புறம் கிறிஸ்துடைய சிலுவை மரணம் வரைக்கும் 486 வருஷங்களும், அதுக்கப்புறம் நடுவுல என்ன ஆகுதுங்க? 70 வாரம் கட்டாயிடுது. எதை கட்டாயிடுது? 70 வாரம் கட்டாயிடுது. இப்ப நான் இதுதான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். இங்க பாருங்க, கவனிங்க. இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க 70 வாரம். 70 வாரம் ஸ்டார்ட் ஆயிட்டு இங்கிருந்து சிலுவை மரணம் வருதுங்க. இங்க சிலுவை மரணம் வருது. சிலுவை மரணத்தோட 70 வாரம் என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு. அப்ப யூதர்களுடைய ரட்சிப்பு யூதர்களோட தேவனை இடைப்படுறது நிறுத்தி வச்சார். ஏன்னா புறஜாதிகர் உள்ள வரும்படிக்கு ரோமர் புஸ்தகத்துல வாசிக்கிற மாதிரி அவர்கள் அவிசுவாசித்து அவங்க கண்களை குண்டாக்கிட்டு புறஜாதியிலிருந்து தேவன ஒரு சபையை கொண்டு வந்து மனவாட்டியை கொண்டு வந்து ரட்சிப்பு மீட்பு கொண்டு வரும்படிக்கு இங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கிற வரைக்கும் இந்த 70 வாரம் கட்டாயிருக்குது. இங்க 70 வாரத்துடைய பகுதி இருக்கு. 69 வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் புறஜாதி சபை காலம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா மீண்டுமா யூதர்களுக்கான 3 வருஷம் 70வது வாரத்துடைய பிற்பகுதி இருக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறது விசுவாசிக்கிறீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துலதான் 6 விதமான நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு வச்சிருக்கிறார். நான் இங்கதான் சொன்னேன் 6 விதமான நோக்கத்துடைய நிறைவேற்றம் அங்கதான் காணப்படுதுன்னு சொன்னேன். அப்போ இதுல இருக்கும்போது 70 வாரத்துல நான் என்ன சொன்னேன்? மேஜரான 4 நபர்கள். ஒண்ணு எருசலேமை குறிச்சு பேசுது, எருசலேம் தேவாலயத்தை குறிச்சு, யூதர்களை குறிச்சு, மேசியாவை குறிச்சு, அந்தி கிறிஸ்துவாகிய பிரபுவை குறிச்சு. கரெக்டா? புரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு பகுத்து புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான காரியமா இருக்குது. ஏன்னா தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, நீ வேத வாக்கியத்தை எப்படி போதி பகுத்து போதிக்கிறவனா இருக்கணும். அப்போ தீர்க்க தரிசன பாகத்தை வேதத்தையும் புரிஞ்சுக்கிறது எப்படின்னு சொன்னா வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது, ஏதோ பொயம் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது, எஸ்ஸை படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்டிங் லெவலோட கூட படிக்கணும். அப்ப அதுக்குதான் தீர்க்கதரிசி செய்திகள் நமக்கு என்ன இருக்குது? தீர்க்கதரிசியுடைய செய்தியுடைய வெளிச்சத்தின் கீழே தீர்க்க தரிசனங்களை அணுகணும். தீர்க்க தரிசன பார்வையிலிருந்து தீர்க்க தரிசனம் அணுகணும்.
இல்லைன்னு சொன்னா நம்ம எப்படி தெரியுங்க சொன்னா எதுவே தலைக்கால் புரியாது. புரிஞ்சுக்கலாம் சொல்றது புரிஞ்சுங்களா? அப்ப காலையில என்ன பார்த்தோம்? மேஜர் என்ன பார்த்தோம்? எருசலேமை குறிச்சு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பிரபுவாகிய மேசியாவை குறிச்சு பார்த்தோம். யூதர்களை குறிச்சு ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிரபுவாகிய மேசியாவும் அவர் போட்ட உடன்படிக்கையை குறிச்சு பார்த்தோம். எத்தனை ஞாபகம் இருக்குது? நான் வந்து அந்த வசந்த திரும்ப வாசிக்கலாமா? வாசிக்கலாம், ஒரு வார்த்தை வாசிக்கலாம். காலையில ஆச்சு 26 வசந்த வாசிக்கலாம். 26. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். அந்த 62 வாரங்களுக்கு பிறகு கவனிங்க, நான் ஆல்ரெடி சொன்ன காலையில 2 பிரபுக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் நான். இந்த 70 வாரத்துல 2 பிரபுக்கள் இருக்கிறாங்க, 2 உடன்படிக்கைகள் இருக்குதுன்னு சொன்னேன் நான். ஒரு உடன்படிக்கை கிடையாது. ஏன்னா இந்த தீர்க்க தரிசன பாகமே காம்பவுண்ட் மீனிங்ல எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னேன் நான். கரெக்டுங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கல்ல சொன்னது எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். தீர்க்க தரிசன 6000 வருகை 6000 தேவையான பாகங்கள் இது எல்லாமே. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த 62 வாரங்களுக்கு பிறகுன்னும் போது 7 வாரமும் 62 வாரம் முடிஞ்சவனே கிடையாது. எப்போ அந்த மேசியா சங்கரிக்கப்படுறது? 62 வாரம் கழிச்சு மேசியா வராரு, காட்சிக்கு வராரு. அந்த யாரு? யோவான் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துறாரு. என்னங்க? இதே உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக மெசியான்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே 3 வருஷம் கழிச்சு மேசியா சங்கரிக்கப்பட்டார். அந்த சங்கரிப்பில் தான் முதலாவது உடன்படிக்கையா இருக்குது. கரெக்டா? எது முதல் உடன்படிக்கை? அவர் ரத்தத்திலான முதல் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன பண்றாருன்னு சொன்னா உறுதிப்படுத்தி அவர் அடிக்கப்பட்டு அந்த உடன்படிக்கையின் தூதனாதான் பலமுள்ள தூதனா இறங்கி வந்தார். அவரே தான். கரெக்டா? எப்போ? சபை காலத்துடைய முடிவுல இறங்கி வந்தார். அதுக்கப்புறம் யூதர்களுக்கு அதே உடன்படிக்கையின் தூதன் இறங்கி வராருன்னு காலையில சொன்னான். ஞாபகம் இருக்கா? உடன்படிக்கை சிலுவையோட முடியல. முதல் உடன்படிக்கை முதல் பிரபு. முதல் உடன்படிக்கை யாரு? இயேசு கிறிஸ்துவினால ஏற்படுத்தப்பட்டுச்சு. முதல் பிரபு யாரு? இயேசு கிறிஸ்து. முதல் உடன்படிக்கை என்ன? ரத்தத்திலான ஆனது. அப்போ சிலுவையில அந்த உடன்படிக்கையை போட்டு யாருக்காக? யூதர்களுக்காகவும் புறஜாதிக்காகவும். அப்ப புறஜாதிக்காக தான் அந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தோடு கூட இறங்கி வந்தார். அதுக்கப்புறம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக 3 வருஷத்துல மோசஸ் எலியா மூலமா செய்தி மூலமா திரும்ப வேர்ட் கம்மிங் அவங்களுக்கு நடக்க போகுது. வெளிப்படுத்தல் 10 அவங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொன்னேன். அப்பதான் வேர்ட் கம்மிங்ல திரும்ப அவங்க யூதர்கள் அடையாளம் கண்டுகொள்வாங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் நம்பினீங்க? அப்போ சிலுவையில் அடிக்கப்படுது உங்களுக்காக தான் சொல்லி திரும்ப அவங்களுக்காக என்ன பண்ணுவார்? அவரு வெளிப்படுத்தி காட்டுவார். முதல் உடன்படிக்கை க்ளோசிங் டைம் புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? இதுதான் தீர்க்கதரிசி காலையில சொன்ன ஒரு சில நோட்ஸ்ல எடுத்து காட்டினேன். திரும்ப ஒரு டச் மட்டும் நான் பண்ணிட்டு 2வது உடன்படிக்கைக்கு நான் போறேன். கவனிங்களா? பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? எனவே தேசங்கள் எங்க நிற்கும் என்ற தரிசனங்களை அவர் அவனுக்கு காண்பித்த பிறகு யூதர்கள் இன்னும் அதிகமான வருடங்களுக்கு காத்திருக்க வேண்டியதாது என்பதை காண்பித்தார். யாருக்கு? தானியேலுக்கு. பொற்சிலை தரிசனத்து மூலமா தேசங்கள், எந்த தேசம் யார் ஆளுகை செய்ய போறாங்க, வருக வரைக்கும் எப்படி இருக்க போகுது உலகம் அப்படின்றதெல்லாம் காட்டிட்டு, ஏன்னா தானியேல் யாருன்னா யூதனா இருந்தா, தானியேல் எதுக்காக நிக்கிறானா? யூத ஜனங்களுக்காக நிக்கிறான். யூதருடைய முடிவு என்னவா இருக்க போது, யூதர்களுக்கான தாவீதின் ராஜ்யம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் தேவன் ஒவ்வொரு தரிசனத்தின் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி கொண்டு வரார். விலக்கி கொண்டு வந்து கடைசியா 70 வார தீர்க்க தரிசனத்தின் மூலமா டைம் லைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். நான் இந்த 70 வாரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் புறஜாதி யுகங்களை தேவன் காட்டுறாரு. 2வது அதிகாரத்துல பொற்சிலை மூலமா தான் காட்டினாரு. யுகங்கள் எப்படி இருக்க போகுது, புறஜாதி ராஜ்யங்கள் யார் வர போறாங்க. புறஜாதி ராஜ்யத்தின் முதல் ராஜ்யம் எது? பாபிலோன் ராஜ்யம். 2வது ராஜ்யம் எது? மேதிய பெர்ஷிய ராஜ்யம். 3வது ராஜ்யம் எது? கிரேக்க ராஜ்யம். 4வது ராஜ்யம் எது? நாம எங்க இருக்கிறோம்? 4வது ராஜ்யத்தின் காலத்துல இருக்கிறோம். இப்ப 5வது ராஜ்யம் வர வேண்டிய ராஜ்யம், அதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப யூதர்கள் புரிஞ்சு கொள்றாங்க, தானியேல் காலத்துல யூதர்களுக்கான ராஜ்யம் அமைய போறது கிடையாது. இன்னும் 4 ராஜ்யங்கள் முடிஞ்சு 5வது ராஜ்யத்தின் காலத்துலதான் நமக்கான ராஜ்யம் அமைய போகுதுன்னு சொல்லி. கரெக்டுங்களா? அப்ப அந்த ராஜ்யங்களுடைய விவரங்களை தான் 7வது அதிகாரத்துல 8வது அதிகாரத்துல மிருகங்களா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 2வது அதிகாரத்துல அங்க எலிமெண்ட்ஸ் என்னங்க? தனிமங்களா, தனிம அட்டவணை இருக்கா? கோல்டு என்னவா இருக்குது? ஒரு எலிமெண்ட். அப்புறம் வெள்ளி என்னவா இருக்குது? ஒரு எலிமெண்ட். வெண்கலம் என்னவா இருக்குது? ஒரு எலிமெண்ட். அப்புறம் இரும்பு ஒரு எலிமெண்ட், கல் ஒரு எலிமெண்ட். இது எல்லா எலிமெண்ட்லாலையும் இந்த ராஜ்யங்கள் விவரிக்கப்படுது. அதுக்கப்புறம் 7வது அதிகாரத்துக்கு வரும்போது இதே ராஜ்யங்கள் மிருகங்களா, மிருக சுவாபங்களா, ஒரு ராஜ்யத்துல இருக்கிற தன்மைகள் எப்பேற்பட்டதுன்றத மிருகங்களா 7வது அதிகாரத்திலையும், 8வது அதிகாரத்துல இன்னும் நெருக்கமாக ரெண்டு அந்தி கிறிஸ்து எப்படி வரப்போறான்றதையும் காட்டுது. 8வது அதிகாரத்துல தான் அது வருது. 7, 8வது அதிகாரத்துல வருது.
அப்போ 8வது அதிகாரம் முடிச்ச உடனே இன்னும் தானியேலுக்கு அது விளங்காம போகவே 9வது அதிகாரத்துல 70 வாரங்கள் காண்பிக்கப்படுது. இதெல்லாம் டைம் லைன் எப்படி நடக்க போகுது? 8வது அதிகாரத்திலே பாழாக்குகிறவனை குறிச்சு 7வது அதிகாரத்திலே வருது. 7வது அதிகாரத்துல 14 வசனத்துல பாத்தீங்க சொன்னா அவன் ஒரு சின்ன கொம்பு வருவான். சின்ன கொம்பு நம்ம பார்த்தோமா? இங்க இதெல்லாம் காட்டுற பாருங்க உங்களுக்கு. இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற பொண்ணுக்கு இணையதான் இந்த முதல் ராஜ்யம் காணப்படுது. கவனிங்க நல்லா, எல்லாம் வீட்டுல இருக்குல்ல, இந்த சாட் வீட்டுல இருக்கா? தூங்குதான் பாக்குறீங்களா? எத்தனை பேர் பாத்துருக்கீங்க போயிட்டு? கவனிங்க நல்லா, இந்த பொண்ணுக்கு இணையாதான் முதல் ராஜ்யமாகிய சிங்கம் இருக்க போது, அது வெள்ளிக்கு இணையாதான் கரடி இருக்க போது. இதெல்லாம் ராஜ்யங்கள். அப்புறம் வயிறுக்கும் கொடைக்கு இணையாதான் இங்க இருக்கிற லெப்பர்டு சிறுத்தை இருக்க போது. அப்புறம் பாதங்களுக்கு இடையாதான் இங்க இருக்கிற 4வது ராஜ்யம் இருக்க போகுது. இதுதான் நான் கரெக்டா பேரலா போட்டிருக்கோம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்புறம் அதுக்கப்புறம் வந்து 4வது ராஜ்யம் தான் வேற்று உருவமான மிருகம். வேற்று அதாவது அனதர் ஃபார்ம்ல பூமியில இல்லாத மிருகத்தை போல பூமியில் 4வது ராஜ்யம் வரப்போகுது. இந்த 4வது மிருகத்திலிருந்து 10 கொம்புல இருந்து எத்தனை கொம்பு விழுந்துச்சு? கீழே 3 கொம்பு விழுந்து ஒரு கொம்பு எடுத்துச்சு. கரெக்டுங்களா? அந்த ஒரு கொம்பு தான் அந்தி கிறிஸ்துவா காண்பிக்கப்படுது. என்ன காண்பிக்கப்படுது? பைபிள்ல அந்தி கிறிஸ்துவ குறிச்ச ப்ராபசி இருக்குது. பழைய ஏற்பாட்டுல இருந்து நீங்க த்ரூ அவுட் பைபிள்லே டீச் பண்ணி எடுத்துக்கீங்க சொன்னா அந்தி கிறிஸ்துவ பத்தி அநேக காரியங்கள் இருக்கு. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல பாக்குறீங்களே, என்ன பாக்குறீங்க? பழைய ஏற்பாட்டுல அந்த வருஷத்தை பத்தி பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டுச்சு. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அப்போ அவருடைய டிரான்சிஷன் என்னன்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பா பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டுச்சு. அந்த வலு சர்ப்பம் 17வது அதிகாரத்துல இருக்குது. அப்ப பிசாசு மாத்தி பாத்தி தன்னுடைய தோற்றங்களை மாத்தி 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 வரான். இந்த இடத்துல கடைசியா ஒரு மனுஷன்ல வெளிப்படுறான். எதுல வெளிப்படுறான்? ஒரு மனுஷன்ல வெளிப்படுறான். அதான் 4 மிருகங்கள். இந்த மிருகத்துல இருக்கிற கொம்பா வெளிப்படுறான். கொம்பு பைபிள் எதுக்கு எப்பொழுதும் எதுக்கு அடையாளம்? எதுங்க? ஒரு வல்லமை அடையாளம். கரெக்டுங்களா? உங்களுக்கு கொம்பு எப்பொழுதுமே வல்லமை அடையாளம். அப்போ இந்த கொம்பை பற்றி ஒரு சின்ன விவரம் காணப்படுதா இல்லையா? இப்போ இது முடிஞ்ச இன்னும் விவரம் காணப்படுச்சு. அடுத்தது 2 ராஜ்யங்கள்ல இன்னும் தர்ஷனம் சுருங்குது. 2 ராஜ்யங்கள், கிரேக்க ராஜ்யமும் ரோம ராஜ்யமும். நம்ம அதெல்லாம் பார்க்கல. இதுக்கு நான் இந்த கனெக்ஷன் கொண்டு வரதுக்கு எதை காட்டுறதுக்கு விருப்பப்படுறேன்னா 2வது பிரபுவை குறிச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரை குறிச்சு? 2வது பிரபு. காலையில 2வது பிரபு பற்றி சின்ன ஒரு காரியத்தை பார்த்து நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும். யார் காலத்துல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா தானியேல் காலத்துல ஆல்ரெடி நகரமும் பரிசுத்த ஸ்தலம் அழிவுல இருந்துச்சு. ஆமா, ப்ராபஸியை ஃபாலோ பண்றீங்களா? எருசலேமும் நகரமும் அழிவுக்குள்ள இருந்துச்சு. அப்ப தானியேல் கொண்டு புரியுது, திரும்பவும் நகரமும் பரிசுத்த ஸ்தலமும் கட்டப்பட்டு திரும்பவும் அழிக்கப்படும். வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் அப்படின்போது அப்ப வரப்போகிற பிரபுவுடைய விவரம் அடுத்தது 9வது அதிகாரத்துல பிரபுன்னு சொல்லி ஒரு மனுஷனா குறிப்பிடப்படுது. 7வது அதிகாரத்துல கொம்பா குறிப்பிடப்பட்டுச்சா? 10 கொம்புகள்ல 3 கொம்புகள் விழும்பி இழந்த ஒரு கொம்பா குறிப்பிட்டுச்சு. 8வது அதிகாரத்து வரும்போது ஆட்டுக்கடாவுல வெள்ளாட்டு கடாவுல வர்ற 4 கொம்புகள் இருந்துச்சு இல்லைங்களா? நான் உங்களுக்கு சொன்னேன் 8வது அதிகாரம் 2 ராஜ்யங்களை குறிச்சு பேசுது. 1 கிரேக்க ராஜ்யம், 2 பெர்சியா ராஜ்யம். ரோமல்ல பெர்சிய சாம்ராஜ்யம். இங்க மேல இருக்கிற இது ஆட்டுக்கடா வந்து பெர்சியா ராஜ்யத்தையும் கீழே இருக்கிற வெள்ளாடு கிரேக்க ராஜ்யத்தை குறிக்குது. இந்த கிரேக்க ராஜ்யத்துல இருக்கிற இந்த ஆட்டுக்கடா ஃபர்ஸ்ட் 4 கொம்புகள் இருந்துச்சாம். நீங்க பைபிள்ல 8வது அதிகாரத்தை படிச்சு எத்தனை கொம்பு இருந்துச்சு? 4. அத கொஞ்சம் வாசிங்களேன். வினோதமா பார்க்கும் போது எனக்கே பயமா இருக்குது. 8வது அதிகாரத்துல வாசிங்களேன். தானியேல் 8வது அதிகாரம். எட்டாவது வசனம். வாசிங்க. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலன் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராக விசேஷித்த 4 கொம்புகளும் முளைத்தெழும்பின. இங்க கவனிங்க, இங்க பாருங்களேன். அவர் வாசிக்கிட்டு பாருங்க, தயவுசெய்து பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மேல ஒரு நீங்க 1வது வசனத்துல வாசிங்க சொன்னா இந்த வெள்ளாட்டு கடாவை குறிச்சு சொல்லும். அதுக்கப்புறம் செம்மறியாட்டு கடாவை குறிச்சு. இங்க 2 ராஜ்யங்கள் இங்க இருக்கிற மிருகங்களால விவரிக்கப்படுது. கவனிங்க நல்லா. இப்ப இருக்கிற வெள்ளாட்டு கடா மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தினால விவரிக்கப்படுது. மேதிய பெர்சிய ராமஜா தான் இங்க இருக்கிற வெள்ளாட்டு கடாவா இருக்குது. அந்த வெள்ளாட்டு கடாவுக்கு 2 கொம்பு இருக்குது. அப்ப அந்த 2 கொம்பு தான் 1 மேதியாவையும் 1 பெர்சியாவையும் குறிக்குது.
ஒட்டுமொத்த புரஜாதிபத்துடைய 2வது ராஜ்யத்தை குறிக்குது. புரிஞ்சா உங்களுக்கு சொல்றது? புரியுதா உங்களுக்கு? அப்புறம் 3வது ராஜ்யம் வருது. இது 2 ராஜ்யம். 3வது ராஜ்யம் தான் கிரேக்க ராஜ்யம். இங்க கிரேக்க ராஜ்யம் எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் தங்கம், வெள்ளி, வெண்கலம். இந்த வெண்கலம் தான் 7வது அதிகாரத்துல சிறுத்தையா குறிப்பிடப்படுது, 8வது அதிகாரத்துல வெள்ளாடா குறிப்பிடப்படுது. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு புரியலன்னா வீட்டுல போய் இன்னொரு டைம் யூடியூப பாருங்க, நான் போட்டிருக்க வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்போ இங்க வெள்ளாட்டு ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளாட்டு கடை எழும்புது, ஆட்டுக்கடை எழும்புது, அதுக்கப்புறம் வெள்ளாடு எழும்புது. இப்ப வாசிங்க அந்த வெள்ளாட்டு கடையுடைய தொடக்கத்தை வாசிங்க. அப்பொழுது வெள்ளாட்டு கடா மிகுதியும் இல்ல அதோட தொடக்கத்தை வாசிங்க சொன்னேன். 1ஆம் வசனம். இல்ல தொடக்கம், இந்த வெள்ளாட்டு கடையுடைய தொடக்கம் எங்க இருக்குது பாருங்க. இங்க பாருங்க 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில், இல்ல 1ஆம் வசனத்துல வாசிருங்க, உங்களுக்கு சொல்றேன். 1ஆம் வசனத்துல வாசிங்க. தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட. இங்க பாருங்களேன், நான் இந்த இதை திரும்ப இந்த சார்ட்ல அந்த 8வது அதிகாரத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க, வாசிங்க. தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு. முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனம் இதுதான் 7வது அதிகாரம். கவனிச்சீங்களா? 7வது அதிகாரம் முதல்ல காண்பிக்கப்பட்ட தரிசனம். அப்புறம் ராஜாவாகிய பெல்சாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. அதாவது பெல்சாத்சார் ராஜாவோட 3ஆம் வருஷத்துல வேறொரு தரிசனம். பெல்சாத்சார் ராஜாவோட 3ஆம் வருஷம் தான் பாபிலோன் ராஜா விழுந்து போன காலம். விழுந்து போகுது மினேமினே தெக்கேல் உப்பாசின்ற அந்த தர்ஷனம் சொல்லி அந்த காலம் 3ஆம் வருஷம் கிமு 538 நடந்த விஷயம். வாசிங்க. தரிசனத்தின் நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்து. 7ஆம் தேசம்ன்றது மேதியாவை பெர்ஷியாவை குறிக்குது. சூசான் அரண்மனை என்றது மகாகரமலை எஸ்தர் புத்தகத்துல சூசான் அரண்மனையை பார்த்தோமா இல்லையா? அது பெர்ஷியா ராஜ்யத்தை குறிக்குது. பெர்ஷியாவோட தலைநகர் தான் சூசான். வாசிங்க. அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில இருந்ததாக. ஊலாய் ஆற்றங்கரை. வாசிங்க. இருந்ததாக தரிசனத்தில் கண்டேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆட்டிற்கு முன்பாக நின்றது. இங்க பாருங்க, 2 ஆட்டு கொம்பு உள்ள ஆட்டுக்கடா நிக்குது. அப்புறம் அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளா இருந்தது. 2 கொம்புகளும் பெருசா இருக்குது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கலாம் உயர்ந்ததா இருந்தது. அப்போ 2 கொம்பு இருக்குது. அந்த ஒரு ஒட்டுமொத்த ராஜ்யத்துல மேதியா பெர்ஷியான்றது இரட்டை ராஜ்யங்கள். பெர்ஷியா பெருசா இருக்குது, மேதியாவோட பெருசா இருக்குது பெர்ஷியா. வாசிங்க. உயர்ந்த கொம்பு பிந்தி முளை தெளிம்பிற்று. பிந்தி பெர்ஷியா பின்னாடி தான் வந்துச்சு. ஹிஸ்டாரிக்கலி நான் சொல்றேன், பெர்ஷியா பின்னாடி வந்தாலுமே அது பெருசா மாறிடுச்சு. 2 ராஜ்யங்கள், 2 ராஜ்யங்களும். அப்புறம் அந்த ஆட்டுக்கடா மேற்கு வடக்குக்கும் தெற்குக்கும் பாய்கிறதை கண்டு. மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் சொன்னா பெர்ஷியா இன்னைக்கு இருக்கிற பெர்ஷியா தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற பெர்ஷியா எதுங்க? ஈரான் தான் பெர்ஷியா. அது மேற்குன்னு சொன்னா கிரேக்கு பக்கம் போகுது, மேற்கு பக்கம். ஓகேங்களா? அப்புறம் வடக்குன்னு சொன்னா மேல் ராஜ்யத்துல, அப்புறம் தெற்குன்னு சொன்னா எகிப்து. எல்லா பக்கத்தையும் அவர் ஆட்சி செஞ்சதுன்னு அர்த்தம். புரிஞ்சா? பாருங்க பாருங்க. வாசிங்க. அப்புறம் வாசிங்க சொல்றேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்க கூடாது. எந்த ராஜ்யம் அதுக்கு முன்னாடி நிக்கல. அப்புறம் அதன் கைக்கு தப்பு விப்பாரம் இல்லை. அடுத்த வாசிக்கலாம். அடுத்த மிருகத்தை வாசிக்கலாம். அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. மேதியா பெர்ஷியா ராஜ்யம் அவ்வளவு பெருசா மாறுச்சு. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீது எங்கும் சென்றது. மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா. இது மேதியா பெர்ஷியா ராஜ்யம் இருக்கிறது ஈரான். கரெக்டுங்களா? ஈரான் தானே. கிரேக் இருக்கிறது எங்க இருக்குது? மத்திய தரைக்கடல் இருக்குதா? இதுல இருந்து மேற்கு பகுதியில இருக்கிறது. அங்கிருந்து வந்த மேசிடோனியாவில இருந்து வந்த நபர் தான் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டருடைய ராஜ்யத்தை குறிக்குதான் இந்த 2வது ஆட்டுக்கடா. வேற எது? வெள்ளாட்டுக்கடா. வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு விசேஷித்த கொம்பு தான் அலெக்சாண்டர் குறிக்குது. அலெக்சாண்டர் தெரியுங்களா? பைபிள் ஹிஸ்டாரிக்கலி தேடுறீங்களா? அலெக்சாண்டர் குறிக்குது. அந்த கிரேக்க ராஜ்யம் இது. அந்த கிரேக்க ராஜ்யத்துக்கான வல்லமையே அலெக்சாண்டர் தான். வாசிங்க. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவின் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடு அதற்கு எதிராக பாய்ந்தது. அதுதான் இப்போ இந்த ராஜ்யம் இதை மேற்கொள்ளுது இல்லைங்களா? நாம இப்போ பாக்குறோம். பொண்ணை மேற்கொண்டது இது, வெள்ளி ராஜ்யம் மேற்கொண்டுச்சு. அப்புறம் வெள்ளியை மேற்கொண்டது இது, வெண்கல ராஜ்யம் மேற்கொள்ளுது. கரெக்டுங்களா? அப்போ இந்த வெண்கல ராஜ்யம் தான் இங்க வெள்ளாட்டு கடாவா குறிப்பிடப்படுது. இது வெள்ளி ராஜ்யத்தை மேற்கொள்ளுது. இந்த வெள்ளாட்டு கடாவாகிய கிரேக்க ராஜாவாய் அலெக்சாண்டர் தான் மேதிய பெர்சிய ராஜ்யத்தை வீழ்த்தி அடைய செய்றார். அதுதான் அங்க சொல்லுது. வாசிங்க. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு. போதுங்க. அதுக்கு நடுவில் 4 கொம்புகளை குறிச்சு வாசிங்க. அதுக்கப்புறம் அந்த பாகத்துக்கு போயிடுங்க.
8வது வசனம். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடாவின் மிகுதியும் வல்லமை கொண்டது, அது பலன் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. இந்த பெரிய கொம்பு அலெக்சாண்டர் மர்ஷர். அலெக்சாண்டர் இந்தியா வரைக்கும் வந்து படையெடுத்து வந்தார். எத்தனை பேர் தெரியும்? அலெக்சாண்டர் வந்து இந்தியா வரைக்கும் வடமேற்குல இருக்கிற ஜீலம் நதிக்கரையில சிந்துடைய ஒரு கிளை நதி தான் ஜீலம் நதி. அங்க வந்து சண்டை போட்டு இந்தியாவில வந்து ஜெயிச்சுட்டு போனார் அவர். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்தியாவில வந்து அவர் என்ன பண்ணாரு? சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போனாரு. 2 ராஜாக்கள் இந்தியாவில இருந்தாங்க. ஒரு ராஜா அப்படியே சரண்டர் ஆனா, இன்னொரு ராஜா போராடி ஜெயிச்சாங்க இந்த ஒரு ராஜாவை. அப்ப இந்தியா வரைக்கும் வந்து ரிட்டர்ன் இந்தியா வரைக்கும் கிரேக்கருடைய ராஜ்யம் இருந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்தியா வரைக்கும் வந்து போன பின்னாடி அந்த அலெக்சாண்டருடைய அந்த கொம்பு அவர் என்ன பண்றாரு? துருக்கியில போகும்போது மறிச்ச பின்னாடி அந்த ஒரு கொம்புக்கு பதிலா 4 கொம்பு அந்த கிரேக்க ராஜ்யத்துக்கு வந்துச்சு. அந்த 4 கொம்பு தான் 4 ராஜ்யங்களா இருந்துச்சு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அந்த 4 ராஜ்யங்களோட பெயர்கள் தான் நான் இங்க போட்டிருக்கிறேன். கவனிங்க, இங்க பாருங்க, இங்க இருக்குங்க கிரேக்க ராஜ்யம், அலெக்சாண்டர், 4 பிரிவுகளை வாசிங்க. இப்போ வாசிங்க. பெரிய கொம்பு முறிந்து போயிற்று, அதற்கு பதிலாக 1004 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பியது. இங்க போட்டிருக்கிறேன். இங்க 4 கொம்புகள் இருக்குல்ல, 1 2 3 4. இதுதான் இங்க திரும்ப போட்டிருக்கிறேன். இந்த கொம்பு உடைஞ்சு 4 கொம்புகளா வந்துச்சு. அந்த 4 கொம்புகள் தான் செலியூகஸ், டாலமி, கெசண்டர், லெசிமாக்கஸ். இந்த 4 பேர் தான் அந்த 4 கொம்புகளா இருந்தாங்க. நீங்க அதை கீழே அப்படியே வாசிட்டே போங்க. அந்த 4 கொம்புல ஒரு கொம்பு வந்துச்சு. அந்த ஒரு கொம்பு தான் அந்தி கிறிஸ்துவா இருக்க போது. ரோம ராஜ்யம் அதுல தான் வந்தது. ரோம ராஜ்யம் அதுல தான் வந்தது. அந்த ரோம ராஜ்யம் இங்க அந்த பிரபு அந்தி கிறிஸ்துவா பாக்குறோம் இல்லையா? அந்த அந்தி கிறிஸ்துவா காண்பிக்கப்படுது. 7வது அதிகாரத்துல 10 கொம்புகள்ல 3 கொம்புகள் விழுந்து எலும்புனா ஒருத்தரா காண்பிக்கப்படுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் 8வது அதிகாரத்துல ஆட்டுக்கடாவுல 3 கொம்புகள்ல இருந்து வந்த ஒரு கொம்பா காண்பிக்கப்படுது. 9வது அதிகாரத்துக்கு வரும்போது அந்த 2வது பிரபுவா காண்பிக்கப்படுது. வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் சொல்லப்படுதா இல்லையா? அந்த பிரபுவின் ஜனங்களா காண்பிக்கப்படுது. புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு சின்ன லைட். இதுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்க தீர்க்கதரிசன செய்தியை வாட்சா மட்டும் தான் இதெல்லாம் தெரியும். நான் அதை அப்படியே படிச்சுட்டு சொல்லிட்டு போறேன். ஆழமான ஸ்டடி. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இதெல்லாம் வீட்டுல என்ன பண்ணுங்க, போய் பொறுமையா உட்காந்து எடுத்து தனியா பாருங்க. டெய்லி ஒரு 1 hour ஒதுக்குங்க இதுக்காக. வந்து சண்டே வந்து நீங்க கேட்டீங்க சொன்னா இதெல்லாம் என்ன பண்ணாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இண்டிவிஜுவல் ஸ்டடியை எடுத்துட்டு உங்களுக்குன்னு வேதத்தை ஒரு டைரி போடுங்க. டைரி போட்டு எழுதுவார புத்தகத்தை எடுத்துக்கோங்க, வேதத்தை எடுத்துக்கோங்க, இந்த வீடியோவை போடுங்க. நம்ம சொல்ற காரியம் நம்ம ஆல்ரெடி வீட்டுல நம்ம யூசிஎப்ல சார்ட் போட்டிருக்கோம். அந்த சார்ட்டை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சுங்க. அதே போல கூட முத்திரையில் புத்தகத்தை வாட்சிங்க சொன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமா விளங்க செய்வார். மனுஷன் விளங்க பண்ண முடியாது. மனுஷன் என்ன பண்ண முடியாது? விளங்க பண்ண முடியாது. இதெல்லாம் கத்துக்கணும் எடுத்துக்கொள்ளப்படுறதுல போக முடியுமா பிரதர் அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி சொன்ன நான் ராபோஜன் எடுக்கல போக முடியாதான்னு கேட்கற மாதிரி தான் கேள்வி இது. இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுறதுல ஒரு ஸ்டெப். இதெல்லாம் நான் அறியும் போது என் ஆத்மா உயிரடையும். என் ஆத்மா இன்னும் நம்ம எந்த நேரத்துல இருக்கிறேன்னு சொல்லி அறிய வைக்கும். நம்ம தீர்க்க தரிசனம் நம்ம என்ன பண்ணுதுன்னு சொன்னா நம்மள வந்து விழிச்சி அடைய செய்யும். ஓ, நமக்கு நேரத்துல இருக்கிற வெறும் ஜபத்தோட வேதவாசிப்போட கிடையாது, காலத்தின் சூழ்நிலையை பார்க்கணுன்ற அந்த கட்டத்துக்கு நம்மள என்ன பண்ணாது, புஷ் பண்ணி தள்ளும். கரெக்டுங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ அந்த சின்ன கொம்பா தான் 4வது மிருகமாகிய ரோம ராஜ்யமா மாறிச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா காலையில நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்ப 70 வாரத்துல 9வது அதிகாரத்துல தீர்க்கதரிசனம் போங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நான் முன்னாடி பின்னாடி எனக்கு வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. 9வது அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிக்கல. நான் முக்கியமான ஆக்சுவலி இது முடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த 68 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா வந்தாரு, ஒரு பிரபு முடிஞ்சு. அடுத்தது வாசிங்க. ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். வரப்போகிற பிரபு அப்படின்றத அந்தி கிறிஸ்து சொன்ன 7வது அதிகாரத்துல அந்த பெரிய வேற்றூரமான மிருகத்திலிருந்து வந்த அந்த ஒரு கொம்பா, 10 கொம்புகள்ல ஒரு கொம்பா பார்த்தோம். 8வது அதிகாரத்துல 4 கொம்புல இருந்து விழுந்த ஒரு கொம்பா பார்த்தோம். அவன் தான் அந்தி கிறிஸ்து இல்லைங்களா? இங்க அந்தி கிறிஸ்து நீங்க சொல்லப்படல. அந்தி கிறிஸ்துன்ற வேர்டு எங்க காயின் ஆகுதுன்னு சொன்னா பவுலும் யோவானும் தான் சொல்றாங்க. கரெக்டா? கரெக்டுங்களாங்க? யோவான் தான் சொல்றாருங்க. அந்தி கிறிஸ்து நீங்க கேள்விப்பட அந்தி கிறிஸ்து ஆவி வருதுன்னு சொல்றீங்களே, அந்த அந்தி கிறிஸ்துக்கள் இங்க அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி யோவான் தான் ஃபர்ஸ்ட் காயின் பண்ற அந்த வேர்டு. ஆமென். அந்தி கிறிஸ்து சொல்றா இல்லைங்களா? அது அந்த வேர்டு ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ண? காயின் மீன்ஸ் சொன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு காட்டுறது யாரு? யோவான் தான் காட்டுறாரு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துன்ற வேர்டை யூஸ் பண்ணல, கள்ள கிறிஸ்துக்கள் தான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. கரெக்டுங்களா?
எங்க வாசிக்கிறீங்க? மத்தேயு 28 வாசிக்கிறீங்களா? மத்தேயு 28 கடைசி காலத்துல கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள கிறிஸ்துக்களை குறிச்சு பேசுது. கள்ள தீர்க்கதரிசிகளும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிப்பாரன்னு சொல்லப்படுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அதே போல பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு? கேட்டின் மகன், சன் ஆஃப் யூனிட்டி, கேட்டின் மகனா சொல்லப்படுது. ஆனா அந்தி கிறிஸ்துன்ற டைரக்டான வேர்டை யார் யூஸ் பண்றாரு, எங்க யூஸ் பண்றாரு சொன்னா யோவான் தான் யூஸ் பண்றார். 1 யோவான் 2 யோவான் வாசிக்கிறீங்களா இல்லீங்களா? உங்களுக்கு மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அதுதான் வந்து அந்தி கிறிஸ்துவா இருக்குது. நீங்க கேள்விப்பட்டதா? அந்தி கிறிஸ்துவ ஆவி அதுதான். வாசிக்கிறீங்களா இல்லீங்களா? ஏன்னா இதை நீங்க பார்க்கணும்னா டீமனாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டீமனாலஜி என்ன? எதுவுமே வாசிச்சிருக்கேன். டீமனாலஜி தீர்க்கதரிசி கொடுத்த செய்தி. பேய் சாஸ்திரம். பேய்க்கெல்லாம் ஒரு சாஸ்திரம். ஆமாங்க, பேய்க்கு சாஸ்திரம், பேயுடைய சாஸ்திரம் சொன்னா அதை குறிச்சு என்ன பிசாசு ஆதியில் எப்படி வந்தா, எப்படி இருக்கிறா, தீர்க்கதரிசி செய்தி கொடுத்திருக்காரா? பேய் சாஸ்திரத்துல 3 பாட்டு கொடுத்திருக்காரா இல்லையா? என்னென்ன செய்தி? தலைப்பா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். தலைப்பு சொல்லுங்களேன் பார்க்கலாம். செய்தி எல்லாம் வேணாம். என்னங்க கரெக்டா கடைசியா போயிட்டார். ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். நம்ம ஃபர்ஸ்ட் உடல் சார்ந்த மண்டலம். பிசாச சரீரத்துல எப்படி கிரியை செய்யறான்? அதான் வியாதியை சார்ந்து. வியாதியில பிசாச எப்படி கிரியை செய்வான்? வியாதிக்கு வரும்போது அவன் எப்படி இல்லைங்க, அந்தி கிறிஸ்துவா இல்ல, அவன் சரீரத்துல வர்ற வியாதியை கொண்டு வரவனா இருப்பான், கிருமியின் பாகத்தை கொண்டு வரவனா இருப்பான் இல்லைங்களா? உடல் சார்பந்த மண்டலம். அப்புறம் மத சார்பந்த மண்டலம். கரெக்டா? மதத்துல ரிலீஜியஸ்ல நீங்க எப்படி கிரியை செய்யறான்றது. 3வது தான் என்டைசிங் ஸ்பிரிட், மயக்கி இழுக்கும் ஆவிகள். அதுதான் எதோ டாக்டரின்ஸா இருக்குது, காரியங்களா இருக்குது. நான் 3வது காரியத்துல அப்ப பிசாசியல தீர்க்கதரிசி இப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு. பிசாசுக்கு பைபிள்ல 189 பேர்கள், டிஃபரெண்டா பேர்கள் இருக்கு. எத்தனை பேர்கள் இருக்கு? நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. 189 பேர்கள் இருக்கு, டிஃபரெண்டா. ஆதியாகமத்துல வாட்சிங் சொன்னா சர்ப்பம்னு சொல்லி அழைக்கப்படுதா இல்லைங்களா? எதிராளின்னு அழைக்கப்படுது இல்லைங்களா? குற்றம் சொத்துற சாத்தான் இல்லைங்களா? பொல்லாத ஆவி, தவளை கொப்பானாவி, இதெல்லாம் அழைக்கப்படுதா இல்லைங்களா? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தவன். ஒளியின் தூதன் அவன் கிடையாது, ஒளியின் தூதன் கிறிஸ்து. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இது நீங்க பிசாசுடைய டிரான்சிஷன் மாற்றங்கள் எப்படி ஒரு காலத்திலையும் தேவன் எப்படி தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு தன் குணத்தை மாற்றிக்கொள்றது இல்லையோ, பிசாசும் கூட மாற்றிக்கொண்டே வரான். அமலேக்கியருக்குள்ள வந்தான். நான் போன வாரம் பார்த்தோமா இல்லையா? எப்படி வந்தான் அவன்? அமலேக்கியருக்குள்ள வந்தான். அந்த மாதிரி இங்க வந்து அவன் எப்படி காண்பிக்கப்படுறான்னு சொன்னா, இங்க இருக்கிற இந்த ராஜ்யங்களை காண்பிக்கப்படுறான். 7வது அதிகாரத்துல வரும்போது இங்க இருக்கிற சின்ன கொம்பா காண்பிக்கப்படுறான். 8வது அதிகாரத்துக்கு வரும்போது 4 மிருகங்கள வர கொம்பா காண்பிக்கப்படுறான். 9வது அதிகாரத்துக்கு வரும்போது பிரபுவா காண்பிக்கப்படுறான். அப்புறம் கேட்டின் மகனா காண்பிக்கப்படுறான். கள்ள கிறிஸ்துவா காண்பிக்கப்படுறான். அதுக்கப்புறம் எங்க காண்பிக்கப்படுறான்? யோவான் வரும்போது அந்தி கிறிஸ்துன்ற இந்த டைட்டில் வருது. சபை காலால பிசாசுடைய 3 ட்ரினிட்டி தீர்க்கதரிசி சொல்றாருல, சாத்தானுடைய ட்ரினிட்டியை சொல்றாரு இல்லையா? ஒண்ணு அந்தி கிறிஸ்து, மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. அந்தி கிறிஸ்துன்றது ஒரு ஆவியை குறிக்குதுன்னு சொன்னார். அந்தி கிறிஸ்து என்னங்க? பிசாசு ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்குது. அப்புறம் மிருகம் அது எங்க வந்துச்சு? ரோம் ஆட்சியின் கீழே வரும்போது வந்துச்சு. அப்புறம் கள்ள தீர்க்கதரிசி கடைசி போப்புக்குள்ள வர்றது. தேவன் எப்படி தன்னை மாத்திக்கிறாரோ அது மாதிரி பிசாசு என்ன பண்றான்? அவனும் மாத்திக்கணும் வரான். கரெக்டா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏதோ வந்தோம் செய்தி கேட்டோம் போனோம்னு கிடையாது. அப்பதான் வந்து இந்த 2வது நபர் ஐயோ இருக்கிறான் இல்லையா? யாரு? 2வது பிரபு. பிசாஸ் இன்னொரு காரியத்தை செய்யறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். முக்கியமான பிசாஸ் செயல்படுற விதங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றேன்? இண்டிவிஜுவலா சரீரத்துல செயல்படுறத நான் சொன்னேன் உங்களுக்கு. இண்டிவிஜுவல் எப்படி செயல்படுறான்? வியாதி கொடுத்து சரீரத்துல செயல்படுறான். அடுத்து ரிலீஜியஸ் மதத்துல செயல்படுறான். நிறைய பேர் வியாதியை குறிச்சு பிரச்சனை குறிச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டை தான் கண்டுபிடிக்க முடியாது. எங்க சபை பெர்ஃபெக்ட்டான சபை. என்டை மெசேஜ் தான் எங்களுது. மெசேஜ் தான் ப்ரீச் பண்றாங்க. எங்க பாஸ்டர் வேர்ட் தான் ப்ரீச் பண்றாங்க. நாங்க அங்கேயும் பிசாசு செயல்படுவோம். ஆமென். அது என்ன ஸ்பிரிட்? அது ரிலீஜியஸ் ஸ்பிரிட். அதனாலதான் 2000 வருஷமா கிறிஸ்டியானிட்டி இப்படி இருக்குது. 3வது அதிகாரத்துல அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? முதலாவது வெள்ளை குதிரையை புறப்பட கண்டேன் இல்லைங்களா? அவன் ஜெயிக்கிறவனும் ஜெயிப்புமா புறப்பட்டா. 2வது குதிரை சிகப்பு குதிரை இல்லைங்களா? அப்போ அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அந்த கிரீடம் தான் 3வது சபை காலத்துல வரும்போது அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? போப்புடைய ஆட்சி கொடுக்கப்பட்டுச்சு. அதான் கிரீடம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ சபையை ஆட்கொள்ளும் போது நம்ம உலகத்துல குடிக்க கூடாதுன்னு சொல்லும். ரோமன் கத்தோலிக்க சபை குடிக்கணும்னு சொல்லுதா?
இல்ல. திருடணும்னு சொல்லுதா? விபச்சாரம் பண்ணணும் சொல்லுதா? எல்லாம் நல்லது தானே. அப்போ இதெல்லாம் யார் ப்ரீச் பண்றது? யாருங்க? சபையில ப்ரீச் பண்ணுது. ஆனாலும் ஸ்டில் ரோமன் கத்தோலிக்க சபையிலும் புரோட்டஸ்டன்ட் சபையில இருந்தும் நித்திய ஜீவனை இழந்து போறோம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு புரியலையா? வெறும் மாரல் லைஃப் மட்டும் இட்டர்னல் லைஃப் கொண்டு வராது. எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சு? ஒரு நல்ல ஒழுக்க ஜீவியம் மட்டும் எடுத்துக்கணும், பாடி ஜீவன் நித்திய ஜீவனை கொடுக்காது. நிறைய பேர் இந்த செய்தியில சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நல்லா வாழ, நல்ல மனுஷனா வாழணும். ஏப்பா நல்ல மனுஷனா வாழ முடியாது. நல்ல மனுஷனா தேவன் விரும்புற அந்த நீதிமான கப்பறதுக்குள்ள வர முடியாது. மனுஷனுக்கு ஒரு மனுஷனும் ஒரு நீதியை கொண்டிருக்கிறான் அந்த உலகத்துல. இந்த உலகத்துக்கும் ஒரு தர்மங்கள் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இந்திய சனாதன தர்மம்ன்றாங்க. அதே போல முஸ்லிம்ஸ் ஒரு 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 ரிச்சுவல், ஒரு என்ன சொல்றது, மாரல் லைஃப் இருக்குது. அவங்களுக்கு ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்கா இல்லையா? பூமியில இருக்கிற ஒரு நம்பிக்கைகளுக்கும் ஒரு நல்ல ஒழுக்க முறை இருக்குதா இல்லைங்களா? உங்ககிட்ட தான் பேசுறாங்க. இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்ந்துட போதுமா? இல்லைங்களா? அப்போ சரீர சம்பந்தப்பட்ட மண்டலத்துல அவன் பிசாசு அட்டாக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம். எதுல அவனை கண்டுபிடிக்க முடியாது? ரிலீஜியஸ்ல என்ன பண்றான்? பூமியில இருக்கிற எல்லா ரிலீஜியனை அட்டாக் பண்ணான். கிறிஸ்டியானிட்டி அட்டாக் பண்ணிருக்க. மத சம்பந்தமான மண்டலத்துல வரும்போது அநேக நபர்கள் கண்டுபிடிக்க மிஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க எதை அதிகமா நம்பி, இங்க மாரல் லைஃப், எங்க பாஸ்டர் ரொம்ப நல்லவர், எங்க சபை ரொம்ப நல்லது, அவர் அவ்வளவு அன்பானவர் தெரியுமா, அவரோ அவ்வளவு பண்பானவர் தெரியுமா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாரு தெரியுமா. இதெல்லாம் நல்ல வாழ்க்கை. எஸ், நல்ல வாழ்க்கை. பிசாசு உங்களுக்கு தெரியுமா? நம்ம என்ன நினைச்சோம்? பிசாசு பல்லாம் விட்டுன்னு ஈண்டு, நம்ம பழைய ஜெகன்மோகினி படத்துல இருக்கிற மாதிரி காலை ஈன்லாம் விட்டு வர்றது கிடையாது. பிசாசு ரொம்ப அழகானவன் சகோதர சகோதரி. பிசாசு ரொம்ப ஞானமானவன், அழகானவன். தீர்க்கதரிசி ஒரு செய்தி ஒரு செய்தியை சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு. நியாய தீர்ப்பில் இருக்கும் ஏமாற்றாங்களாம். பூமியில பாக்குற ரொம்ப நல்லவங்க கீழே இருப்பாங்களாம். ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பெர்ஃபெக்டானவங்களா இருப்பாங்களா நியாய தீர்ப்புல? கீழே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த மத சம்பந்தமான மண்டலத்தின் மூலமாகவும் மைக்கீழுக்கும் ஆவிகள் மூலமாகவும் பிடிக்கப்பட்டவங்க. அதனாலதான் சொன்னேன், நான் மாரல் லைஃப் நீங்க வாழனாவே கூட பிசாச பத்தி தெரிஞ்சுக்காம நீங்க என்ன பண்ண முடியாது? ஒரு கரெக்டான பெர்ஃபெக்டான கிறிஸ்துவ ஜீவியத்தை வாழ முடியாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் வீட்டுல இருக்கிறேன், செய்தியை வாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் கரெக்டா தெரியும், இல்ல எங்க சபை நல்ல ஒரு பெரிய சபையா இருக்குது, எங்களுக்கு பெரிய ஒரு தமிழ்நாடு கிளை சபைகள், பெரிய கிளை சபைகள் இருக்குது, எங்க பாஸ்டர் எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாரு, எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, எங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்து சந்திப்பாரு. அதுதான் தெரியுமே தவிர எப்படி பிசாசு ஃபுல் பீட்ல இருந்து கிரியை செய்யறான்றது அவங்களுக்கு என்ன டீச்சிங் இல்ல. அவங்களுக்கு அப்போ என்ன டீச்சிங் வேணும்? அதுக்கு என்ன டீச்சிங் வேணுங்க? டீமனாலஜி டீச்சிங் வேணும். என்ன டீச்சிங் வேணும்? டீமனாலஜி பேய் சாஸ்திரத்தை கூட டீச்சிங் வந்தாதான் பிசாசு எப்ப கிரியை செய்வான். சரி, ஒரு காரியத்தை உங்களுக்கு கேட்கிறேன், கவனிங்களா? பேதுருவே, நீ என்ன இருக்கிற கல்லாயிர சொல்லிட்டார, சொல்லிட்டு இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்னார். யார் சொன்னது? மாம்சரத்தை உனக்கு வெளிப்படுத்தல. யார் சொல்றது? சொல்றது புரியுதா? கிறிஸ்து சொல்ற. இது சொல்லி பேசிட்டே இருக்கும்போது இது யாருக்கு சொல்லாத, கிறிஸ்து பாடுபடவும் சிலுவையில் அறையப்படவும் 3 நாள் உயிரோடு எழுவாரு, இது அது வரைக்கும் யாரும் சொல்லாதன்னு ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்ற யார் சொல்றது? சொல்றாரு இல்லைங்களா? அப்பா சாத்தான் என்றார். எப்படி சொல்றாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பரலோகத்தின் சாவியா கொடுத்தன்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? சாத்தான். அப்ப இது புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு டீமனாலஜி பத்தி டீச்சிங் வேணும். கீ கொடுத்த மனுஷன் கொஞ்ச நேரத்துல எங்க வருது? யார் உள்ள வர்றது? இப்போ ஏங்க அவன் போய் டைரக்டா மேல உட்காந்துக்கிறாங்க, கை காட்டினாலும் வராது, பைபிள் தலையில வச்சு படுத்தாலாம் போகாது, போக மாட்டான். பிசாச ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி ரெவலேஷன், வெளிப்பாட்டால்தான் ஜெயிக்க முடியும். சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அவனை பத்தி ரகசியங்கள் சீல்ஸ்ல வெளிப்பட்டுருச்சு. கிறிஸ்துவ பத்தி ரகசியம் வெளிப்படுத்த போல பிசாசுடைய ரகசியம் வெளிப்படுச்சு. அதனாலதான் சீல்ஸ் அவன் அவ்வளவு பயப்படுறான் தெரியுமா? நான் சொல்றேன் சீல்ஸ் பிரீச், நான் சொல்றேன் இது இதுக்காக சொல்ல வரல. சீல்ஸ் பிரீச் பண்ணாம ஒண்ணுமே பண்ண முடியாது சபை. சொல்ல புரியுதுங்களா? சீல்ஸ் தீர்க்கதரிசி கொடுத்த அந்த புக்கு கிடையாது. அந்த பாஸ்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ரெவலேஷன் வேணும். இண்டிவிஜுவல் ரெவலேஷன் வேணும். ஒன்னு டீமனாலஜி கம்பல்சரி பிரீச் பண்ணியிருந்தாதான் குடும்பத்தை பிசாசு எப்படி கிரியை செய்யும் தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? வார்த்தைகள் ஆவிகளை கட்டவிழ்க்கும். எத்தனை நம்புறீங்க? இயேசு கிறிஸ்து சொன்னாரா, என் வார்த்தைகள் ஆவியும்
அப்போ இயேசுக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை பேசும்போது பரிசுத்த ஆவி கட்டவிழ்க்கப்படும். அதே போல பிசாசு அவிசுவாசத்தின் வார்த்தைகளோ தேவனுடைய வார்த்தைகள் அல்லாத இருக்கும்போது பிசாசை கொண்டு வரும். நம்புறீங்களா உங்களுக்கு? அப்ப எந்த டீச்சிங் வேணும் நமக்கு? டீமனாலஜி, பேய் சாஸ்திர டீச்சிங் இல்லாதான் பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியுது இல்ல, என்ன தெரியாதுல நமக்கு. நான் கூட பேசுறேங்க. என்ன ஏன் நான் சோர்வா இருக்கிறேன் எனக்கே தெரியல. எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கு தானே, ஏன் சோர்வா இருக்கிறேன், எதுக்கு அசதியா இருக்கிறேன், எதுலுமே ஏன் பற்று இல்லாம இருக்கிறேன், ஏன் குடும்பம் எப்படி இருக்குது? ஏங்க பிசாசுடைய அல்டிமேட் கோலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதும் தவற வைக்கிறதாங்க. நாம நினைச்சுக்கிற பிசாச ரொம்ப தூரமா எடுத்து வச்சுக்கிறோம். இந்த செய்தியில இருக்கிற எல்லாம் சூப்பர், அப்படி கிடையாது. அவன் டிரான்சிஷன் எல்லா விதமான ரிலாம்லயும் செயல்படுவான். ரிலாம்னா நாங்க மண்டலம், மதத்திலையும் செயல்படுவான், அரசியல செயல்படுவான், குடும்பத்துல செயல்படுவான், சபையில செயல்படுவான், உடல் மத வல்லமை, பிசாசின் வல்லமை. இன்னைக்கு அரசியல் வல்லமையை கண்டுபிடிக்க முடியும். மத சொன்னாங்க மத வல்லமையை அரசியல் வல்லமையை கண்டுபிடிச்சிருவாங்க, பிசாசு வல்லமையை கண்டுபிடிச்சிருவாங்க. பிசாசு பிடிச்சிருக்கீங்க, அவங்க மத்தியில இருக்குது பிசாசு அவங்களுக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கனால அவங்க ஈஸியா போய் சொல்றாங்க. ஒரு நல்ல மார்பலை சொல்லி ஈஸியா என்ன பண்ண முடியும் அவளால? நம்ம வந்து விக்கிர ஆராதனை பண்றோமா, மருத்துவர்கள் ஆராதிக்கிறோமா, மருத்துவர்களுக்காக வேண்டிக் கொள்றோமா, நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து என்ன வல்லமை? பிசாசின் வல்லமை தெரியும். கரெக்டா? தீர்க்கதரிசிகிட்ட ரோமன் கத்தோலிக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து क्वेश्चन கேக்குறாரு. ரோமன் கத்தோலிக்கத்தை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேக்குறாரு. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன சொல்ற தீர்க்கதரிசி? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த கேள்வி எனக்கு கேட்க கூடாது, இந்த கேள்வியை எனக்கு கேட்க கூடாது, ஏன்னா வேற பதில் வந்து உங்களுக்கு முன்படுத்தணும் சொல்லிட்டு ரோமன் கத்தோலிக்க ஸ்பிரிச்சுவலிசம் அல்லாமல் ஸ்பிரிச்சுவலிசம் பார்க்கறது ரொம்ப போய் பயங்கரமான அதுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. ஸ்பிரிச்சுவலிசம்ன்றது உங்களுக்கு தெரியுமா சொன்னா ஆவிகளோட தொடர்பு பண்ணுது, ஆவிகளோட தொடர்பு கொள்ள முடியாதுன்றார் தெரியுது. இந்த உலகத்துல மோசமானது ஸ்பிரிச்சுவலிசம். தெரியுமா? இலுமினாட்டிகளா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்தான் வர்ஷிப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீர்க்கதரிசி சொல்ற ஸ்பிரிச்சுவலிசம் ரோமன் கத்தோலிக்கன்ற அவர் ரொம்ப வேணா நான் இப்படி சொல்லிட்டீங்க. இப்போ சபை பத்தி ஒரு கருத்து கேட்கிறாரு. தீர்க்கதரிசி உள்ளே சொல்லிட்டாரு, 2000 வருஷமா எங்க சபை இருக்குது, இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியே இருந்துச்சு, பைபிள் நாங்க தான் பிரிண்ட் பண்ணோம், எல்லாரையும் நம்ம பரிசுத்தவான்கள்ல அடையாளப்படுத்த நாங்க தான் சொன்னவங்க போயிட்டு அது என்ன வருது? ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னா பிசாசு ஆராதிக்கிறது, மருத்துவர்களை தொடர்பு பண்றதை தவிர வேற என்ன? அப்போ நம்மளால எது கண்டுபிடிக்க முடியும்? மத சம்பந்தமான, சரி உடல் சம்பந்தமான கண்டுபிடிப்பீங்க. அதுக்கப்புறம் அரசியல் நானான்னு சொல்லுவீங்க. மதத்துல பிசாசு எப்படி செயல்படுறாங்க என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு அதுக்கு என்ன வேணும்? டீமனாலஜி டீச்சிங் கண்டிப்பா தேவை. பிசாசு ஆதியிலிருந்து எப்படி வந்தா வந்துட்டா, அதனால தான் பழனாதிகாரம் சொல்லுது, என்ன சொல்லுது? பிசாசு என்றும் சாத்தான் என்றும் அப்புறம் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது இல்லைங்களா? அப்ப வானத்துல பெரிய அடையாளம், ரெண்டு அடையாளம் சொல்றது. ஒரு அடையாளம் என்ன? சூரியனின் வசதி. இரண்டாவது அடையாளம் என்ன? பெரிய வலுசர்ப்பம். அது வானத்துல நட்சத்திரங்கள மூடி வருதுங்க, கீழே விழுந்துருச்சு.
என்னங்க உங்களுக்கு இலக்கணம் அப்ப நட்சத்திரம் தான் என்ன? நான் லாஸ்ட் வீக் தான் சொன்னேன், இது தெரியாம இருந்தீங்கன்னா இப்ப நம்ம தான் டென்ஷன் ஆயிடுவாங்க. நட்சத்திரம்னா என்ன? நட்சத்திரம் என்ன அடையாளம் கிடையாது. வாட் இஸ் இட் ஸ்பிரிச்சுவல் மீனிங் ஆஃப் தி ஸ்டார்? என்ன? the representation of the light னு சொன்னா வெளிச்சத்துடைய பிரதிநிதி தான் நட்சத்திரம். நம்ம சினி ஸ்டார் சொல்றோம், என்ன அர்த்தம்? மக்கள் மத்தியில பிரபலமானவர்கள் அர்த்தம். அந்த மாதிரி வானத்தின் நட்சத்திரங்கள் அப்படி சொன்னா ஒரு காலத்துல வெளிச்சத்துக்கு பிரதிநிதிகளா இருந்தவங்கள இத வலு சர்ப்பம் கீழே விழ தள்ளுது. இப்படி பண்ணாதீங்க டிரான்ஸ்ஃபர் போய். அப்ப பிசாசு எங்க கிரியேட் செய்யறா? சபைக்குள்ள நட்சத்திரங்களுடைய யாரு? நீங்க எங்க பாக்குறீங்க? ஏவகர்ல இல்ல யோக புஸ்தகத்துல கேக்குற விடிய காலத்துக்கு நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரங்களை கண்டிவித்தார். நட்சத்திரங்கள் லைட்டுக்கு ரெப்ரசன்டேஷன். who is the light? God is the light. தேவன் வெளிச்சமா இருக்கிறார். அவருக்கு பிரதிநிதிகளை பிசாசு ரக்கியா தரா. இதாங்க. அப்ப எவ்வளவு ஞானவான் பாருங்க. அவருடைய கடைசி யுத்தமே மாபெரும் போராட்டமே எப்ப முடியுது? நீங்க செய்தி வாசிச்சீங்களா? பிசாசுக்கும் சாத்தானுக்கும் தேவனுடைய இடையே இருக்கிற போராட்டம் செய்தி வாசிப்பாங்க. அந்த போராட்டம் எங்கிருந்து தொடங்குது? முதல்ல சடாச்சிங்க பாவையில தொடங்குச்சா? ஏதேன கிடையாது. பரலோகத்தை தொடங்குச்சு. நடந்துச்சு யுத்தம். பரலோகத்தை தொடங்குச்சு. இப்ப யுத்தம் இங்க நடந்துருக்கு. யுத்தம் இப்ப எங்க நடக்குது? தீர்க்கதரிசி கிரேட் பார்ட்டி ஆஃப் இந்த செய்தி கொடுக்குறாங்க. இதுவரை சண்டையிடப்பட்ட மிகப்பெரிய யுத்தம். இப்ப நடக்கிற யுத்தம் சிந்தையில நடக்குது. யுத்தத்துடைய மிகப்பெரிய கடைசி பாயிண்ட் சிந்தையின் போர் செய்தி வாசிக்கிறீங்களா இல்லையா? சிந்தையின் போர் செய்தி, சிந்தையின் போர் இல்லைங்களா? அப்போ அந்த மைண்ட்ல யுத்தம் நடக்குது. எதுக்கு? பிசாசு நம்ம சிந்தை இருதயத்தை தேவன் இருதயத்தில் கிரை செய்யறார். பிசாசு எங்க கிரை செய்யறார்? சிந்தையில கிரை செய்யறார். தேவன் வார்த்தை தேவன் நீங்க இருதயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆத்மாவுக்கும் நீங்க சிந்தையில பிசாசு செயல்பட்டு யுத்தம் நடந்துட்டே இருக்குது. கடைசி யுத்தம் இப்படிதான் வருது. பரலோகத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்? இங்க பார்க்கும்போது சூப்பர் புக்ல நிறைய பார்ப்போம். வானத்துல யுத்த பிசாசு அப்படியே பறந்து வருவான், கத்தியில எடுத்துவான், கீழே விடுவான். கிடையாது. நம்ம மைண்ட் அப்படிதான் கடைசியில வந்து அப்படியே வந்து நெருப்பு வந்து கையில வந்து நெருப்பு வரும். அப்படி கிடையாது. பிசாசு யுத்தம் செய்து சபையை தாண்டி இண்டிவிஜுவலா ஒரு ஆத்மாவுக்கும் சிந்தைக்கும் ஆத்மாவுக்கும் யுத்தம் நடக்குது. அதான் சொல்ல டீம் நடக்குது. சர்ச்சை காலையில போறோம், பிசாசு யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறான். போலாமா வேணாமா? இதை விட பெஸ்ட் வேற முக்கியமான வேலை நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது. தேவனுக்கு தெரியும். என்ன பத்தி யாருக்கு தெரியும்? தேவன் யார் கேட்டுக்கிறது? என் புயமே எனக்கு என்னவாச்சு? ஆறுதல் ஆச்சுன்னு சொல்லி வசனம் சொல்ற மாதிரி நானே என்ன ஆறுதல் பத்திக்கின்னு யார் ஜெயிச்சுட்டாங்க? இப்போ பிசாசு சிந்தையை ஜெயிச்சிருச்சு. எது தோத்துருச்சு? தேவனோட வார்த்தையை தோக்கடிக்கிறோம். அப்போ யுத்த கலை எதுவா இருக்கு? சிந்தை. இப்ப டிசைட் பண்றது யாரா இருக்குன்னா ஒரு ஆத்மாவை முடிவு பண்ணுகிறான். அப்படி தேவன் தன்னுடைய சேனையை வச்சிருக்கார். அவருடைய சேனையுடைய வீரரோட நம்பரா என்ன பேசிட்டு போது. எனவே சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில என்ன நடக்குது? பினான்சியல் கிரைசிஸ் எதனால வருது? வியாதி எதனால வருது? வியாதி எதனால வருது? வியாதி வரும்போது விசுவாசிக்கு வியாதி வருமா? நீதிமானுக்கு வியாதி வருமா? வரும். நீதிமானுக்கு வியாதி வரும். யோபு புஸ்தகம் அதுதான் நமக்கு அழகா எழுதப்பட்டிருக்கு. யோபு புஸ்தகம் இல்லாம இருந்தா நமக்கு நீதிமானுக்கு ஏன் துன்பம் வருதுன்ற ரகசியம் தெரிஞ்சிருக்கு. யோபு புஸ்தகம் அது வெளிப்படுத்த புஸ்தகம். நீதிமானுக்கு கிரைசிஸ் வருதுங்களா? பண பிரச்சனை வருமா? வரும். அதனால எபேசியர் புஸ்தகம் நமக்கு தெரியாது. எபேசியர் புஸ்தகத்துல ஆர்டர் ஆஃப் காட் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இல்லீங்களா? அதனால ஆராதிக்கிறதுக்கு வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதியின் சேனைகளோடும் வானமண்டல சேனைகளோடும் போராட்டத்தை பற்றி சொல்றாங்க. நான் வெறும் பிசாசை பற்றி பேசியிருக்கேன், அதுக்குள்ள போல ஒரு சின்ன விழிப்புணர்வா இந்த செய்தி இருக்கு. எவ்வளவு என்னென்ன போராட்டமா பாருங்க. என்னென்ன போராட்டம் வசந்த வாசிக்கல நம்ம முடிக்கலாம். ஆறாவது வாசிக்கிறீங்களா?
10வது வசனம் வாசிங்க. 10வது வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து பிசாசு டைரக்டா வர மாட்டான், அவனுக்கு தந்திரமங்கவனா இருக்கான். பிராணிகளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆல்ரெடி இந்த மாதிரி சர்வாயுத வர்க்கம் சொல்லப்பட்டுருச்சு. சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா எங்க இருக்கிறோம்? வாட்ஃபீல்ட்ல இருக்கிறோம். இல்லைங்களா? நம்ம என்ன திருப்பி சொல்றாரு, கிறிஸ்துவம் வந்து பஞ்சு மெத்தை கிடையாது. எபேசியர் புத்தகம் என்னவா இருக்குது நமக்கு தெரியும். எபேசியர் காலஸ்து ஜோஷுவா என்னவா இருக்குது? யுத்த புத்தகமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? யோசுவா புத்தகம் ஃபுல்லா வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பொசஸ் பண்றதுதான். பொசஸ் என்ன? சுதந்திரிக்கிறது. அப்ப சுதந்திரிக்கும் போது யுத்தம் நடந்துட்டே இருக்கு. யுத்த புத்தகம் யோசுவா புத்தகம் என்னவா இருக்குது? யோசுவா புத்தகத்துல எத்தனை ராஜாக்களை ஜெயிக்கிறாங்க? 33 ராஜாக்கள். யோசுவா வாரியர், கிரேட் வாரியர் யோசுவா. இங்க எபேசியர் புத்தகத்துக்கு பின்னாடி செயல்படுறது பரிசுத்த ஆவிதான். நன்றிகளா உங்களுக்கு. நம்ம எங்க வந்திருக்கிறோம்? தேசத்துக்கு வந்திருக்கிறோம். தேசம் எதுவா இருக்குது? இந்த மணி நேரம் செய்தியா இருக்கு. ஹோலி கோஸ்ட் இந்த மணி நேரம் செய்தி ஹோப் பரிசுத்த ஆவியா இருக்கு. உங்களுக்கு அப்போ யோர்தான் நதி பலத்துக்கு எது அடையாளமா இருக்குது? இல்லங்க, அந்த இடத்துல ஓபனிங் ஆஃப் தி வேர்ட் அடையாளம். யோர்தான் நதி இந்த மணி நேரம் செய்தினா அதுக்குள்ள வர்றதுன்றது யோர்தான் நதி பலத்துறது ஓபனிங் ஆஃப் திறக்கப்பட்ட வார்த்தை அடையாளம். யோர்தான் பொதுவா மரணத்துக்கு அடையாளம். எஸ் கரெக்ட். ஆனா அந்த இடத்துல சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்? இந்த மணி நேரம் செய்தி வந்திருக்கிறோம். இந்த வார்த்தை புத்தகம் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி யோர்தான் அல்லாஹ் மண்ணாம் உள்ள வர முடியும். என்ன நம்புறீங்க? வேர்ட் கரெக்ட்டா பேசணும். நம்ம எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. புரியும்? அப்போ வார்த்தை திறக்கப்பட்டுச்சு. எதனால திறக்கப்பட்டுச்சு? ஒரு தீர்க்கதரிசி ஆசாரியர் உள்ள போனனால திறக்கப்பட்டுச்சு. ஒரு வாரியர் போனனாலயா? மோசேயோட இருந்தது போல உன்னோட மோசே மினிஸ்ட்ரி தீர்க்கதரிசி நடந்துச்சா? கரெக்ட்டுங்களா? மோசே மினிஸ்ட்ரி என்னங்க? வெளியே கொண்டு வரணும். ஜோஷுவா மினிஸ்ட்ரி என்ன? பிளேசிங் மினிஸ்ட்ரி. என்ன பண்றீங்க? எல்லாம் புரியுங்களா? அப்ப ஜோஷுவா உள்ள போகும்போது ஃபுல்லா வார் உள்ள என்ன நடக்குது? ஆமாம், எல்லாரும் யுத்த காலத்துல இருக்காங்க. அதான் எபேசியர் நீங்க கரெக்டா எடுத்து பொருத்தி பார்க்கணும். ஒன்னொன்னு பொருத்தலாம். அதனால தீர்க்கதரிசி அங்க வராரு. அப்ப அங்க இருக்கும்போது யோசுவா புத்தகத்துல முக்கியமான நபர்கள் வராங்க. சரி, ஒரு நாள் அதை பார்க்கலாம். ஃபுல்லா சண்டை இருக்கும். நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஸ் நடக்குது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபீல்ட்ல இருக்கிறோம். இப்ப வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார நோபாடுகளோடும் வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இங்கிலீஷ்ல வாசிங்க. ஏன் இது முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான பாயிண்ட். For we wrestle not against flesh and blood. மாம்சத்தோட இரத்தத்தோட போராட்டம் அல்ல. இத புரிஞ்சுனவங்க சபை மத்தியில சண்டை வராங்க. மாம்சத்தோட இரத்தத்தோட போராட்டம் அல்ல. சரிங்களா? But against principalities. Principalities என்ன? Principalities என்ன? என்ன? Rules. Against powers. Power என்னங்க? அதான் துரைத்தனங்கள் தான் principalities. இரண்டாவது துரைத்தனங்கள். மூன்றாவது against rulers of the darkness of this world. இரு உலகின் அதிபதிகள். அந்தகார லோகாதிபதிகள் இருக்கியா? அந்தகாரன இருள், லோகன உலகம். அதிபதிகள்னா நபர்கள், ஆளுகிற நபர்கள் அர்த்தம். அந்தகார லோக அதிபதிகள். இது நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு நம்ம ஆளுறது, இன்னைக்கு ஆளுறது வந்து யோசனை யாருல? மோடி ஆளுல. வெளியே இருக்கிற நம்ம பப்பட்ஸ் அவங்க எல்லாம் தெரியுமா? அவங்கள யாரும் இருக்கிறாங்க? அவங்கள வெளியே இருக்கிற பப்பட்ஸ், பொம்மைகள். நம்ம ஆளுறது யார் தெரியுமா? கார்ப்பரேட்ஸ், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆளுது. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு அவன் முடிவு பண்றான். என்ன ட்ரெஸ் போடுறீங்கன்னு முடிவு பண்றான். எதை நீ உடுத்தணும், எங்க போகணும்னு அவன் முடிவு பண்றான். தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜோசப் வந்துட்டாரு, அவர் ஜோசப் மாதிரியே அங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அவங்கள பப்பட்ஸ், பிசாசு முன்னாடி வச்சிருக்கலாம். பின்னாடி ஆளுங்க சேர்ந்து எல்லாரும் யாருங்க? வாசிங்க. நம்ம சண்டை போராட்டம் இருக்கு. வாசிங்க. நாலு வாசிங்க. துரைத்தனங்கள், அதான் பிரின்சிபாலிட்டிஸ் சொன்னேன். அதிகாரங்களோடும் அதுதான் வந்து ரூல்ஸ். நான் சொன்ன பவர்ஸ் சொன்னேன். Powers. பிரபஞ்சத்தின் அந்தகார நோபாதிகளோடும் rules of the darkness of this world. வானம் மண்டலத்தில் உள்ள spiritual wickedness in high places. பொல்லாத ஆவிகளோடும்
இந்த 4 விஷயங்கள் இங்க சொல்லுது. இதெல்லாம் பிசாசு டீமனாலஜில வரப்போ மெயின் பாயிண்ட். டீமனாலஜி புரியாம நம்ம பார்த்தீங்களா, 2வது பிரபு கிட்ட வரைக்காது. அதனால உங்களுக்கு அதெல்லாம் தூரமா தெரியுது. நான் சொல்றேன், ஏன் ஒரு டயர்டா இருக்கு, ஏன் தூக்கம் வருதுன்னா முக்கியமான விஷயம் டீமனாலஜி மெயின். பிசாசோட டிரான்சிஷன் என்ன? நம்ம நினைச்சுக்கிறோம் போப்பு மூலமா கடைசி போப்பு வருவான், அவன் வந்தா மட்டும் தான் அதுதான் ஃபைனல். அப்படி கிடையாது. அவன் இந்த வேறு வகைகளை ஆல்ரெடி முடிச்சிடறான், எல்லாத்தையும் முடிச்சிட்டான். எல்லாத்தையும் என்ன டோட்டலா முடிச்சிட்டான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டதெல்லாம் கவலை விட்டுருவான். சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா, நான் ஒரு சில பார்த்துருக்கேன், ஏதோ கொஸ்டின் கேட்டாங்க, அப்போ நம்ம உபத்திரவ காலத்துக்கு போயிட்டு உள்ள வந்துடலாமா? உங்களுக்கு எப்படி வந்து புத்தி உபத்திரவ காலத்துக்கு போறதுக்கு காமெடி பார்த்த மாதிரி சார், ஆள் வழியா போய் சாப்பாடு எடுத்து வந்துடலாமான்ற மாதிரி. அப்போ எடுத்துக்கொள்ளப்படுறது வர்ற ஐடியாவே கிடையாது. இங்கே டோரா போட்டு இங்கே வச்சு இங்கே வாழ்ற ஐடியாவா? புரிஞ்சுங்களா? மனநிலைகள் எப்படி இருக்கு புரிஞ்சுங்களா? வந்து நம்ம மனநில வந்து காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட்ஸ். அதெல்லாம் என்ன ஸ்பிரிட்ஸ்? அது காம்ப்ரமைஸ். என்ன காம்ப்ரமைஸ் சொன்னா தேவனோட வார்த்தையோட சமரசம் செய்யறது. பரவாயில்ல, இது பரவாயில்ல, தேவன் மன்னிச்சுவாரு, நான் இப்படி ஒரு ஊழியம் பண்ணலாம், இப்படி வாழலாம், இப்படி போடலாம், இந்த உபதேசம் கூட பரவாயில்ல. பாருங்க, நம்ம சகோதரத்துவம் வேணா. இன்னைக்கு பாஸ்ட் மெசேஜ் கேட்டீங்களா? அந்த லாஸ்ட் வீக் பாஸ்ட் ஆந்திரா பரவ மெசேஜ் கேட்டீங்களா? எதுவுமே கேட்டீங்க? பிரசித்தலா மெசேஜ் கொடுத்தாரு, கேட்டீங்களா? கேட்கலையா? அது ஒரு பாயிண்ட் எப்படியா சொல்றாரு, நான் பல வருஷமா இங்க கட்டி கூச்சப்படுறது அழகா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாரு. சகோதரத்துவம் 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 கூறாங்க. சகோதரத்துவம் வேணுங்க. ஆடுகளோட சேரும், ஆடு பன்னியோட சேருமா, ஆடு மாடோட சேருமா? கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு சகோதரத்துவம் வேணுங்க. அந்த சகோதரத்துவம் எதுலதான் இருக்கணும்னு சொன்னா, ஒரே உபதேசத்தின் கீழ இருந்தா சகோதரத்துவம், ஒரே நோக்கத்துக்கு கீழ இருந்தா சகோதரத்துவம். துருபதேசத்தோட சகோதரத்துவம் இருக்கக்கூடாது. பிசாசுடைய மிகப்பெரிய டிராப் இந்த காலத்துல. லவோதிக்கேய காலத்துல செய்தி என்ன? பிரமிழ்ல லவோதிக்கேய காலத்துல செய்தி என்ன? சகோதரத்துவம். இப்படி சகோதரத்துவத்தை எடுத்தா போலியான சகோதரத்துவம் இருக்குமா? போலியான சகோதரத்துவம் எதா, உண்மையான சகோதரத்துவம் என்ன சொல்லுது? நீ எல்லாம் மிஸ் பண்றீங்களா? அதான் உண்மைன்னு சொன்னா போலி ஒன்றுக்குள்ள எது போலி? ஆனா மிஸ்டியே நமக்கு தெரியல. அப்ப இதெல்லாம் தான் பிசாசு நம்ம கூட போராடுற வழிகள். மாம்ச ரீதியா ஹெல்ப் பண்றது, நேசிக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் இல்லாம இருக்கணும். இங்க என்ன சொல்றது, அவன் போராடுற குறிச்சி தன் கடைசியா வாசனை குடிக்கிற படிங்கன்னா வாசி against principalities. அப்படியே துறைத்தனங்கள். துறைத்தனங்கள் என்னங்க? ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம போடுறோம். அந்த இங்க உலக ரூல்ஸ் போடாதீங்க. இப்ப எங்க வேலை செய்யற இடத்துல ரூல்ஸ் தப்பு ஒண்ணு கிடையாது. ரூல்ஸ் நியாயமான ரூல்ஸ். சண்டே வர்க் தப்பா? ரூல்ஸ் போடுங்க. கவர்மெண்ட்ல நீங்க ஒரு பொது நிறுவனத்துல வேலை செஞ்சா, நீங்க உள்ள போறீங்க, ஐடி கார்டு உள்ள போறீங்க சொன்னா என்ன அர்த்தம்? அங்க போற எல்லா சட்டத்துக்கும் கீழ் படிக்கிறேன் அப்படின்னு தான் உள்ள போறீங்க. கரெக்ட்டுங்களா? பிசாசு என்ன பண்றா, அந்த இடத்தை புடிச்சிக்கின்னு அந்த இடத்துல ரூல்ஸ் கூட அடாப்ட் பண்றாங்க. சார் என்ன பண்றது சார், எனக்கு வந்து கம்பெனி ரூல்ஸ் கொடுங்க. யார் கொண்டு வருது? புடிச்சா உங்களுக்கு எப்படி அடாப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரின்சிபாலிட்டிஸ், அப்புறம் பவர்ஸ், அதிகாரம். அப்போ ஒரு அதிகாரம் போட்டுருக்கு. என்ன அதிகாரம்? பப்ளிக்ல பைபிள் எடுத்து போக கூடாது, பப்ளிக்ல பைபிள் எடுத்து போக கூடாது, பப்ளிக்ல பிரேயர் பண்ண கூடாது. இதெல்லாம் ரூல்ஸ். இது பவர்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், அப்புறம் பவர்ஸ், அதுக்கப்புறம் டார்க் வேர்ல்ட் ரூல். அதாவது அந்த கால லோகாதிபதிகள். எந்த கால லோகாதிபதிகள் யாரு? நான் நீ பாக்குற ஆர்வையில பாக்குறது எல்லாமே நம்ம எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் தெரியுமா? அந்த இன்ஃப்ளூயன்ஸ் படி மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தபடி தெரியுது. நானே நிறைய பாக்குறேன். ஒரு விஷயத்த சொல்றேன், சகோதரி தப்பா எடுத்துக்கிறேன். நீங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி சொன்னா ஒரு டைம்ல ஒரே கலர் சாரி வாங்குவாங்க. 5000 இது ட்ரெண்டிங். ஆமா, இது ட்ரெண்ட் தெரியுமா உங்களுக்கு? ஒரே கலர் சாரி சேல் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஒரே கலர் சாரி சேல் ஆகும். ரெண்டாவது, யாராவது செலிபிரிட்டி ஒரு சாரியை ப்ரோமோட் பண்ணுவான், ஒரு ட்ரெஸ்ஸை ப்ரோமோட் பண்ணுவான், ஒரு ஷர்ட்டை ப்ரோமோட் பண்ணுவான்.
முன்னாடி அதை எல்லாம் வாங்குறதுக்கு பின்னாடி போவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நான் சொல்ற விஷயம்? தேடி தேடி அதிகமாக அதை போட்டு வேர் பண்ணலாம், அந்த ட்ரெஸ் வேர் பண்ணலாம், அந்த சாரியை வேர் பண்ணலாம். அவங்க யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க யூஸ் பண்ண ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க. இது பின்னாடி அந்த நடிகர் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அவன் ஒரு ப்ராடக்ட்டை நமக்கு சேல் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ற சொன்னா அவனுக்கு ஒரு டூல் தேவை. அதுக்கு செலிபிரிட்டி யூஸ் பண்ணி அவனோட மார்க்கெட் அவங்க பொருளை என்ன பண்ணுவான், நம்ம ஷோ அப் பண்றான். நாம என்ன பண்றோம், அது குட்டா வேற யோசிக்காம நான் விஷயம் சச்சின் பூஸ்ட் குடிப்பாரா, குடிப்பாரு இல்ல அதர்ஸ் குடிப்பாரு ஒரு சிப்ஸ் சாப்பிடுறா புரியல உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? புரியுது. நம்ம விராட் கோலி பாராடாஸ் யூஸ் பண்றாரா? சிப்ஸ் சாப்பிடுறாங்க. சிப்ஸ் சாப்பிடுறாரு. அவரோட டயட்டை படிச்சிருக்கீங்களா நீங்க? பெஸ்ட் டயட், வேர்ல்ட்ல பெஸ்ட் டயட் விராட் கோலி டயட். நம்ம சாப்பிடுற எந்த ஃபுட்டும் சாப்பிட மாட்டாங்க. இது தெரியுமா என்னது? இந்த ஹெல்தி ட்ரிங்க் என்ன சொல்லுவாங்க, அது என்னது? அது என்ன பண்றாங்க? ஹெல்தி ட்ரிங்க் கூட 100 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபாய் நினைக்கிறேன். எனர்ஜி ட்ரிங்க், எனர்ஜி ட்ரிங்க் ரெட் புல் குடித்தாங்க. எனியாவது நீங்க சாப்பிடுற பொருள் பின்னாடி இன்கிரிடியன்ட்ஸ் ஒரு பார்ட் இருக்கு. என்ன சொல்ற? இன்கிரிடியன்ட்ஸ் ஒரு பார்ட்ல போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, அது எவ்வளவு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் யார் செய்யுதுன்னு சொன்னா ஒரு பெரிய கார்ப்பரேட் மாஃபியா கிரியேட் செய்யுது. அதான் அதோட கூட போராட்டம் நமக்கு தெரியாது. நான் போராட்டம் கட்டி வச்சு சொன்னா போராட்டம் கிடையாது. அந்த பொருளை நீ வாங்கணுமா ரிஜெக்ட் பண்ண மாட்டேன்றதுதான் போராட்டம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் பாத்தீங்களா? எங்க ஃப்ரீசர் பாத்தீங்களா வீட்ல? இல்ல. அன்னைக்கு சமைச்சு அன்னைக்கு சாப்பிட்டாங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ரிஃபைண்ட் ஆயில் பாத்தீங்களா? ரிஃபைண்ட் ஆயில் ரிஃபைண்ட் என்ன அர்த்தம்? ரிஃபைண்ட் என்ன அர்த்தம்? ரிஃபைண்ட் ஆயில் அப்படினா அந்த பேரே அது என்ன சொல்றாங்க? உள்ள இருக்கிற எல்லா சஸ்யெல்லாம் எடுத்து சக்கையை கொடுத்துறாங்க. ரிஃபைண்ட் மைண்ட் தான். ஓகே. அதுல எந்த சத்தும் கிடையாது அந்த ஆயில். நான் சின்ன வயசுல எங்க வீட்ல என்ன வாங்கிட்டு சொல்றேன் புரியுது? காலேஜ் இன்னும் எல்லாம் என்னோட பெரியவங்க அப்ப தெரியும். 5 ரூபாய்க்கு என்ன வாங்கிட்டு வரோம்? 5 ரூபாய் தானே. நல்லெண்ணெய் நல்ல திக்கா இருக்கும், தேன் மாதிரி இருக்கும். எத்தனை தெரியும்? எப்போ என்ன சொல்ல மாட்டாங்க, வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை என்ன அது கூட யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெய் ஒரு வீட்டுல எவ்வளவு எண்ணெய் லிட்டர்? மாசம் 5 லிட்டர் எண்ணெய். எல்லாமே பொறுக்கிறது. இதுதான் ஸ்மெல்லே வருது. கேட்டா இதுதான் ஸ்மெல்லே வருது. நீங்க ஸ்மெல்லாம் போற உங்களுக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ஸ் முன்னாடி மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குது தெரியுமா? நம்ம சாப்பிட்ற ஃபுட் ரிஃபைண்ட் ஆயில் ஆர்ட்ல பிளாக் உண்டு பண்ணுது. இதுக்கும் ஹாஸ்பிட்டல் கனெக்ட் இருக்கு. எப்ப சீக்கிரமா போட்டு எல்லாம் உள்ள வரட்டும், சீக்கிரமா சேல் பண்ணி எல்லாம் உள்ள வரட்டும். அந்த காலத்துல எத்தனை சூப்பர் ஆபரேஷன் எங்க நடந்துச்சு? ஆபரேஷன் மிக்ஸிக்காரன் கிரைண்டர்காரன் உள்ள ஒண்ணு ஆபரேஷன் உள்ள வந்துச்சு. மிக்ஸிக்காரன் கிரைண்டர்காரன் வந்தா வீட்டுக்கு பைப் வந்துச்சு. ஏங்க அதனால எல்லாமே பழைய வீட்டுக்கு போயிட்டு அப்படி சொல்ல. இதெல்லாம் தான் கடைசி காலத்துல நமக்கு ஒரு போராட்டம். 4 போராட்டம் ஒரு போராட்டம். புரியுதுங்களா? நிறைய பேர் இன்னைக்கு எதுல இருக்கிறாங்க, ஃபுல்லா இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. எதுக்கு எதுலன்னா எந்த ட்ரெஸ் ஏது எங்க எது விற்கிறாங்க, எதுல ஆஃபர் வருது, எதுக்கு பைத்தியக்கார ஒரு ஆஃபர் வருது சொல்லுங்க. ஒரு ஆஃபர் கொடுத்து சும்மா கொடுத்து பைத்தியக்கார 5 ரூபா 5 ஃப்ரீயா, 1 ரூபாய் ஃப்ரீயா. சும்மா வந்து இவங்க சொந்தக்காரங்களா ஃபண்டா சலனையில புரிஞ்சுக்கோங்க. நான் எதுவுமே நம்ம கடவுள் மாதிரி எதுவும் பேச முடியாது. ஏதோ பேசுவேன் என்ன அவன் வீட்டுல பிரச்சனை. சரி இப்போ போயிட்டு அவரு மாட்டுக்கு வந்து திருப்பதி அவங்க தாயா சொன்னாங்க, மாட்டுக்கு கை நீளமா கொடுத்தா என்ன பண்ணுமா? அதே சுருக்கு போட்டுக்கணும். அப்படிதான் போயிட்டு இருக்கீங்களா? மாட்டுக்கு கையில நீளம் விட்டுப்பாரு அதே சுருக்கு போட்டு. அந்த மாதிரி பிசாசு இன்னைக்கு அவ்வளவு விஷயம் பண்ணிட்டு சோசியல் மீடியால வெளியே நம்ம மிகப்பெரிய மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட் என்ன பண்றோம்? பெரிய மார்க்கெட் மாஃபியா, பெரிய வந்து கார்ப்பரேட் மாஃபியா கிரியேட் செய்யுது. உங்க மைண்ட ரீட் பண்றாங்க, ஏதோ விரும்புறீங்கன்னு சொல்லுங்க.
புது புது ட்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு வண்டி வருது, ஃபர்ஸ்ட் வரும்போது நல்லாவே இருக்குது, அப்புறம் எல்லா வண்டியும் வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க? எப்படியா? ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட வந்து மைண்ட் பிடிக்க வைக்கிறாங்க பொருளை. புரிஞ்சுங்களா? ஒரு மனுஷனுக்கு நீங்க நல்லா பாருங்க, வண்டி வாங்கும் போது ஏதாவது ஒரு வண்டியை சர்ச் பண்ணீங்கன்னா அந்த வண்டியே ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை பேர் பாத்துறீங்க சொல்றது? நம்ம மூளைக்கு ஒரு விஷயம் இருக்கு, நம்ம ஒரு குணம் இருக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணத்தை வந்து தேட ஆரம்பிச்சோம்னு சொன்னா எல்லாம் எப்படி அது கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம மைண்ட்ல இருக்கிற ஒரு குணம் அது. புரிஞ்சுங்களா? இது பிசாசு வந்து கிளீனா ரீட் பண்ணி நம்ம மைண்ட் அவ்வளோ ரீட் பண்ணி. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எலான் மஸ்க் அவரோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்ட்? மனுஷ மூளையில சிப்ப ஒரு மனுஷனுக்கு இன்சர்ட் பண்ணிட்டாங்க. நியூரலிங்க் ப்ராஜெக்ட். நியூரலிங்க் ப்ராஜெக்ட் மூலமா மனுஷன் எப்படி சிந்திக்கிறான்றத மெமரியா எடுக்குது. மெமரியா நீங்க திங்க் பண்றத மெமரியா எடுத்துக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி வந்து அது மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மூளை யார் செயல்படுறது? செயல்படுறாங்க, யோசிக்கிறான், அது யூஸ் பண்றாங்க. ஏங்க நான் நினைச்சுக்கிறோம் ஒரே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. இப்போ நான் தமிழ்நாட்டுல இப்ப மிகப்பெரிய பிரச்சனை ஃபியூச்சருக்கு யூத்துக்கு என்னது பெரிய பிரச்சனை? ட்ரக்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க ஃபுல்லாமே. தெரியுமா உங்களுக்கு? கடந்த 10 வருஷமாவே ட்ரக்ஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு. பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டம். ஒரு ட்ரக் வந்துருக்கு, நான் ஒரு 3 மாசம் வச்சு அப்படியே ஒரு மணி அப்படியே இருந்துட்டே இருந்தாங்க. தெரியும் பாத்தீங்களா? சாமி மாதிரி அப்படியே இருந்துட்டே இருந்தாங்க. ட்ரக் அதான் அந்த ட்ரக்ஸ் ஃபுல்லா வந்துச்சு. குடி இல்ல, ஏங்க அதெல்லாம் குடிக்க கூடாது. ட்ரக்ஸ் ஃபுல்லா போட்டு போட் பண்றாங்க. புரிஞ்சுங்களா? அவங்க வேற ஒரு ஊர்ல இருப்பாங்க, வேற ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. நல்லாதான் பார்க்க மாதிரி இருப்பீங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய போராட்டங்கள் இருக்கு சகோதர சகோதரி. சவால் நிறைய இருக்குது உலகம். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சிங்கிளா இருக்கிறோம் சொல்றோம். இதுக்குதான் நான் சொல்றேன், டீம் நாளைக்கு உங்களுக்கு பிசாசு எல்லாம் செய்யலாம், இப்படிலாம் வரலாம், இந்த மாதிரி செய்யலாம். சில நேரம் கணவனா உட்காந்து பேசுவோம், சில நேரம் மனைவியா உட்காந்து பேசுவோம், சில நேரத்துல பிள்ளையா உட்காந்து பேசுவோம், சில நேரத்துல பாஸ்டா உட்காந்து பேசுவோம். நீ எதை அதிகமா நேசிக்கிறீங்களோ அதுவா வரும். பிசாசு உங்க ஆத்மாவை கெடுக்க தெரியாது. நம்ம எங்க வந்து எப்படியோ சுத்தணும், இங்க வரணும். செஞ்சு புரிஞ்சு ஒரு சமூக பிசாச இனம் கொள்ளுங்க. இதுதான் செய்தி. முத்திரை தான் அவங்க எல்லா சீல்ஸையும் பண்ணு. அதுக்கப்புறம் கடைசியா 4வது தான் என்ன இருக்கு? வானமண்டல சேனைகளோட வானமண்டல சேனை தான் சொல்லுவோம். அதுதான் இன்டர்நெட்டா இருக்கு. வானமண்டல சேனைகளோட போராட்டம் ஒன்று இருக்கு இல்லையா? அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் லைட் வேவ்ஸ். இப்ப நம்ம சத்தம் போன்ல பேசுறோம் இல்லையா? அது என்ன வருது? மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இது எப்படி செயல்படுது? லைட் வேவ்ஸ். இத பிசாசு கட்டுக்குள்ள வச்சு நிறைய பேர் டிவி வேணான்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டேக். ஏங்க டிவி ஒரு டூல். இந்த டிவி பின்னாடி என்ன இருக்குதுன்னா இந்த அந்த வானமண்டல சேனைகள் ஆவிகள் இருக்கு இல்லையா? அது இருக்கு. புரியுதா உங்களுக்கு? டிவியை வந்து நீங்க டூ டோன்ட்ஸ் ரெண்டு பண்ணலாம், செய்யக்கூடாது ஏதோ பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு டூல், நார்மல் டூல் இது. கரெக்ட்டா உங்களுக்கு? அப்ப இந்த டூல்ல நீங்க எதை இன்சர்ட் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். புரியுதா? அப்போ கரெக்டா இனங்கண்டு கொள்ளுங்க. பிசாசை இனங்கண்டு கொள்ளுன்னு சொன்னா நம்ம நினைச்சிட்டு போவோம் வேற ஏதோ பிரதர் நான் கரெக்டான உபதேசத்துல இருக்கிறேன், கரெக்டான சர்ச்சுக்கு போறேன், எங்க சபையில எல்லாம் ப்ரீச் பண்றாங்க, எல்லாம் ப்ரீச் பண்றாங்க, நான் 10 முறை ப்ரீச் படிச்சிருக்கேன். வேஸ்ட். பிசாசு எப்படி செயல்படுறான்னு தெரியலன்னா வேஸ்ட். நீதிக்கு போற வழி வந்து ரொம்ப புரியணுமா கஷ்டமா இருக்குங்க. வார்த்தையை ஃபாலோ பண்றது நமக்கே பிடிக்காது. சில நேரங்கள்ல நான் சீரியஸா சொல்றேன், என் வாலி வயசுல நான் இதான் ட்ரெஸ் பண்றேன், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது இயல்பா பிடிக்கல. ஆமாங்க, தேவனோட வார்த்தை எப்பொழுதும் சரீர மாம்சம் வந்து விரோதிக்கும். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பிசாசு என்ன பண்றா? கடைசியா இந்த அதிகாரப்பட்ட கடைசியா ஒரு சின்ன லைன் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். கடைசியா பிசாசு என்ன பண்றா? எதோட கூட உடன்படிக்கை போடுறான்? அந்தி கிறிஸ்து வந்து கிறிஸ்துவ உடன்படிக்கை பண்ண மாதிரி, சபையோட உடன்படிக்கை பண்ண மாதிரி யூதர்களோடு கூட உடன்படிக்கை போடுறான். யார் உடன்படிக்கை போடுறது? செகண்ட் பிரபு.
ரெண்டாவது போடுவானா இல்லையா? உடன்படிக்கை போடுறான். போடுறானா இல்லையா? உடன்படிக்கை எதுக்காக போடுறான்? எதுக்காக உடன்படிக்கை போடுறா? மணி கிரைசிஸ் வருது, பினான்சியல் கிரைசிஸ் வருது. உலகத்துல பணவீக்கம் நிறைய நடக்குதா இல்லைங்களா? ஏன்னா பணம் இந்தியாவில பணம் ஏறுது தெரியுமா உங்களுக்கு? டாலருடைய ரேட் எவ்வளவு? ஒரு 5 வருஷம் முன்னாடி 60 ரூபாய் இன்னைக்கு எவ்வளவு டாலர்? 94. என்னங்க அப்படியே என்ன அர்த்தம்னா இந்தியாவுல பணம் மதிப்பு கம்மியாகும். பணம் என்ன அது பேசினா இங்கே போகுது. நான் சின்ன லைன் போட சொல்றேன். பணம் எங்க இருந்துச்சு? நீங்க பேப்பருக்கு என்ன வேல்யூ? கோல்டு வேல்யூ தான். அது எங்கேயோ நடக்குது, நம்ம சர்வேல நடக்குது. அப்ப இந்த பிரபு வந்து யாருக்காக அமெரிக்க யூதரோட உடன்படிக்கை போட தெரியுமா? யாருக்காக உடன்படிக்கை போடுறான்? என்ன அமெரிக்காவை உடன்படிக்கை போடுறான். கரெக்டா? எங்க வச்சிருக்கீங்களா? அமெரிக்காவுக்காக ரோம் யூதரோட உடன்படிக்கை போடுறாங்க. அமெரிக்காவுடைய எக்கனாமி வந்து ஆல்ரெடி டவுன்ஃபால் ஆயிடுச்சு. தீர்க்கதரிசி இருந்த காலத்திலேயே டவுன்ஃபால் ஆயிடுச்சு. அவங்க கடனை கட்டுறதுக்கே 30 வருஷம் ஆகுமா? நான் சொன்ன 2022ல ஒரு செய்தி எடுத்தேன். அமெரிக்காவுடைய டெப்ட் சீலிங் வந்து டெப்ட் சீலிங் எட்டிடுச்சு. கடன் வாங்குற வரம்பு ரூஃப் வரைக்கும் எட்டிடுச்சு. அதுக்கப்புறம் டெப்ட் சீலிங் இன்னும் உயர்த்தாங்க. 41 ட்ரில்லியன் உயர்த்தாங்க. எடுத்தேன். அப்ப கடனே வாங்க முடியாது, கவர்மெண்ட் ஏன் முடியாது. அப்போ பணம் எங்க இருக்குது? அவங்க எல்லாம் அவங்க சொத்துக்களை பாண்ட்ஸா சேல் பண்ணுவாங்க. பாண்ட் தெரியுமா? இந்த லேண்டுக்கு என்ன இருக்குது? பாண்ட். ஏன்னா பாண்ட்ல வேல்யூ, இந்த லேண்டுக்கான வேல்யூ. புரியுதா உங்களுக்கு? பாண்ட்ஸா சேல் பண்றாங்க. புரியுதுங்க? ஃபெடரல் பேங்க், அமெரிக்கன் ஃபெடரல் பேங்க்ல சேல் பண்றாங்க. அது யாருக்கு இன்வெஸ்ட்மென்ட் வாங்கலாம். அப்ப அந்த மாதிரி எல்லாமே யாருக்கு இருக்கிற பணம் எல்லாத்துக்கும் சொல்றாரு. யூதர்கிட்ட பணம் இருக்குது. உலகத்துல 60% ரோமர்களுக்கும் ரோமாபுரி ரோமன் கத்தோலிக்க சர்ச்சுக்கிட்டயும் 40% யூதர்கிட்ட இருந்தாங்க. இதுக்காக அமெரிக்காவுக்காக டீல் சைன் பண்றாங்க. யார்கிட்ட? யூதர்கிட்ட உடன்படிக்கை சைன் பண்றதுக்காக நான் உங்களுக்கு ரோமன் மஸ்ஜிதை தரேன். என்ன தரேன்? இன்னைக்கு இருக்கிற இது இருக்கு இல்லைங்களா? தேவாலயம் இடம் இருக்கு இல்லையா? அது யார் கையில இருக்குது? முஸ்லீம்கிட்ட நான் வாங்கி என்ன பண்றேன்? தரேன். நீ என்ன பண்ணு? இந்த பாட்ஸ் எல்லாம் என்ன பண்ணு? ரிலீஸ் பண்ணு. அப்போ யூதருடைய அல்டிமேட் கோல் என்ன? தேவாலயம் கட்டுறது. நெட்ல தேடி பாருங்க. டெம்பிள் மவுண்ட் ஒரு சைட் இருக்கு. டெம்பிள் மவுண்ட். அந்த சைட்ல வந்து யூதர்கள் தேவாலயம் கட்டுறதுக்கு எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரெட் டைப்பர்ஸ் ரெடி பண்ண தெரியுமா? சிகப்பு கிடாரி சீக்கிரம் கொடுத்துருவா. யூடியூப்ல பாருங்க. சிவ அப்பா ரெடி பண்ணி, ஏன்னா வந்து தேவாலயத்துக்கு ரொம்ப கட்டும்போது ஃபர்ஸ்ட் சுத்திகரிப்பு பண்ணணும். சுத்திகரிப்பு பண்றதுக்கு ரெட் டைப்பர்ல சாம்பலா தேவை. அந்த சாம்பலை நீங்க வேவரப்பத்தை வச்சு சுத்திகரிப்பு பண்ணப்ப அந்த ரெட் டைப்பர்ல தான் செய்ய முடியும். இதுதான் ஓகே. அப்போ டெம்பிள் மவுண்ட கட்டுறதுக்கு இடம் வேணும். எல்லா பொருளும் ரெடிமேடா ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க தேவாலயத்தை கட்டுறதுக்கு பிளான் பண்றாங்க. ஆனா ரியல் தேவாலயம் 2020 வந்துட்டாரு. இனி பலமுறை புத்தனை இறங்கி வந்து யூரோட பத்தியில வரப்போறாரு. புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ இதுக்காக எனக்கு இடம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி மாம்ச ரீதியான தேவாலயத்தை கட்டுறதுக்கு ரோம் யூதர்கள் உதவி செய்யறாங்க. எல்லாம் செய்தியில இருக்கு, நான் பாஸ்டா சொல்லிட்டு இருக்கேன். யூதர்கள் என்ன பண்றாங்க? உதவி செய்தி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செய்தி. 330வது பேரால படிங்க. முதலாவது முத்திரையில 330வது பேரால போய் படிங்க. இரண்டாவது பிரபு பத்தி தீர்க்கதரிசி புதுசா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார். பண மதிப்பில்லாததை பற்றி ஒரு கிரேட்டஸ்ட் எக்கனாமிஸ்ட் மாதிரி ப்ராஃபிட் பேசுவார். ஒரு பொருளாதார நிறுவனம் மாதிரி பேசுவார். தெரியுமா? அதான் ப்ராஃபிட் டே ரேஞ்ச். நான் அப்படியே யோசிச்சேன். அவர் ஏதாவது படிச்ச மனுஷன் எப்படி எக்கனாமிக் சப்ஜெக்ட் பேச முடியும் சொல்லிட்டு. அப்ப அப்படி தேவன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க விஷயத்தை. அப்ப என்ன நடக்குது? அவன் டீல் சைன் பண்ணி எடுத்து கொடுத்தாச்சு. இவங்க தேவாலயத்தை மாம்சரியா கட்டுவாங்க. அதே நேரத்துல மோசஸ் எலியா காட்சியில் இருப்பாங்க. மோசஸ் எலியா என்ன பண்ணுவாங்க? இது தேவாலயம் இல்ல, 2000 தேவாலயம் வந்துச்சு. அந்த தேவாலயம் கிறிஸ்துவா இருந்தாரு. அவர் நீ வார்த்தை வெளிப்படுத்தாரு ப்ரீச் பண்ணுவாங்க. யார் ப்ரீச் பண்ணுவாங்க? யூதர்களுக்கு ப்ரீச் பண்ணுவாங்க. இன்னைக்கு தேசத்துக்கு வந்த யூதர்களுக்கு ப்ரீச் பண்ணுவாங்க. இந்த செய்தியை சீல்ஸ் ப்ரீச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு புரிஞ்சா? உங்களுக்கு ப்ரீச் பண்ணும்போது தேவாலயம் யூதர்கள் கட்டுவாங்க. அதுல 1,44,000 பேர் தான் அடையாளம் கண்டு கொள்வாங்க. இவங்களை யார்? எமர்சன் எலியா மூலமா ஜோசப் என்ன இருக்கிறாரு? வேர்ட் ஃபார்ம்ல வராரு. ஜோசப் என்னலாம் வேர்ட் ஃபார்ம்ல வந்து சின்ன பெஞ்சமின் தான் 1,44,000 பேர் அடையாளம் கண்டு கொள்வாங்க. புரிஞ்சா? இந்த நேரத்துல பணம் எல்லாம் ரோம் வந்துடும். யார் வந்துடும்? அமெரிக்காவுடைய முகை யாருங்க? ரோமுடைய முகை யார்? அமெரிக்கா. தெரியுமா? வெளிப்பட்டு 13ல 2 கேள்வி இருக்கா? ஒரு முகை எதுல வந்துச்சு? எதுல வந்திருக்கு? தண்ணீர்ல இருந்து. இன்னொரு முகை எதுல வந்திருக்கு?
பூமியிலிருந்து வந்தது. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்ப முதல் மிருகத்துடைய வாயை போல இரண்டாவது மிருகத்துடைய வாயை, முதல் மிருகத்தை போல இரண்டாவது மிருகத்துடைய வாயை இருந்துச்சு. இரண்டாவது மிருகத்தை குறிச்சு வாட்சி பாருங்க, பைபிள்ல போய் வாட்சி பாருங்க. பூமியிலிருந்து வேறொரு மிருகம் கண்டேன். அது ஆட்டுக்குட்டி கொம்பாக 2 கொம்பு உடையதா இருந்துச்சு. அது வலு சர்ப்பத்தை போல பேசினது. வலு சர்ப்பத்தை போல. இன்னைக்கு அமெரிக்காவோட உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவோட பிரசிடென்ட் போப் எங்க வந்து அமெரிக்கால வந்துட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஜான் எஃப் கென்னடி தான் ஃபர்ஸ்ட் ரோமன் கேத்தலிக் பிரசிடென்ட் ஆனாரு. எது மாதிரி அமெரிக்க தேசம் புரோட்டஸ்டன்ட் தேசம். முதல் ரோமன் கேத்தலிக் பிரசிடென்ட் வந்து 1961ல வந்த ஜான் எஃப் கென்னடி. கரெக்ட்டா? இப்ப அடுத்து வந்து யாரு? ரோமன் கேத்தலிக் வந்துட்டாரா? இது முன்னாடி வந்தவர். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ரோமன் கேத்தலிசம் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுச்சு. அமெரிக்காவே புரோட்டஸ்டன்ட் கண்ட்ரிங்க. அமெரிக்காவோட டாலர் நோட்லயே என்னோட நம்பிக்கை தேவன்ல இருக்குதுன்னு சொல்லி இங்கிலாந்துல பிரிஞ்சு வந்தாங்க. அமெரிக்க தேசம் வந்து சும்மா தனி தேசம் கிடையாது. இங்கிலாந்துல இருந்து பிரிஞ்சு வந்தாங்க. இங்கிலாந்து தேசத்துல இருந்து மத சுதந்திரத்துக்காக பிரிஞ்சு வந்தாங்க. ரோமன் கத்தோலிக்கோ யூரோப் முழுசும் ஆட்சி செய்யும் போது அங்க இருக்கிற யூரோப்ல இருக்கிற எல்லா நாடுகளும் போப்பு சொல்றதான் கேட்டு நடக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் இருந்தது. அதனால சுதந்திரமா தேவன் ஆராதிக்க முடியாதுன்னு சொல்லி அங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா புதிய தேசத்தை தேடி அமெரிக்காவுக்கு போனாங்க. அவங்க ரோம் விரோதமா செஞ்சு புரோட்டஸ்டன்ட் கண்ட்ரியா வந்துச்சு. ஒரு ஜபத்தினால வந்த கண்ட்ரி அது. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா எதுக்குள்ள போயிட்டு இருக்குது? ரோமன் கத்தோலிக்க உள்ள போயிருக்கு. புரிஞ்சாதீங்களா? அமெரிக்கா சொல்றத ரோம் சொல்றத செய்யறதுக்கான ஒரு தப்பேட்டாதான் அமெரிக்கா இருக்கு. இன்னைக்கு அடுத்த காட்சி இருந்துச்சு. அமெரிக்கன் போப்பே வந்து எப்படிங்க? அமெரிக்கா பேசிக்காவே புரோட்டஸ்டன்ட் கண்ட்ரி. யோசிச்சு பாருங்க. அப்ப கடைசியா என்ன நடக்கும்? உடன்படிக்கை ஏற்படுத்தும். யார் உடன்படிக்கை ஏற்படுத்துறது? ரெண்டாவது பிரபு அந்தி கிறிஸ்து கடைசி போகணுமா யூதர்களோட உடன்படிக்கை. பணம் என்ன பண்ணு? பணத்தை பாண்டல ரிலீஸ் பண்ண சொல்லுவோம். உலக பணத்தெல்லாம் அமெரிக்கா யூதர்கள் அதிகமா வச்சிருக்காங்க. யூதர்கள் மிகப்பெரிய பிசினஸ். ஹாலிவுட்ல ஃபுல்லா யூதர்கள் தெரியுமா உங்களுக்கு? ஹாலிவுட்ல மிகப்பெரிய பெரிய ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் எல்லாம் யூதர்கள். வார்னர் பிரதர்ஸ் யாரு? டிஸ்னி வேர்ல்ட் யாரு தெரியுமா உங்களுக்கு? யுனிவர்சல் பிக்சர்ஸ் யாரு? எல்லாம் யூதர்களுங்க. புரியுதுங்களா? மிகப்பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாம் யூதர்கள். மிகப்பெரிய நபர்கள். அதே போல எகனாமிக்ல இதுல வந்து மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்ல யூதர்கள் தான். எல்லாம் யூதர்கள் பணத்தை பின்னாடி வச்சிருக்காங்க. ஏன் சொல்றது? அமெரிக்கா அவ்வளோ யூதர்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றது காரணம் என்ன? எந்த பிரச்சனை வந்தாலும் யூதர்கள் சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? நாம நினைச்சுக்கிறோம் ரொம்ப சூப்பர். கிடையாதுங்க. அமெரிக்கான்னு வெளியே தெரியுது, உள்ள ஃபுல்லாவே யூதர்களுடைய ஆட்டம் தான். நல்லா தெரியும். யூதர்களை பகைச்சிக்கினா அமெரிக்காவை இருக்காது தெரியும். எல்லா தலைவர்களும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அமெரிக்கா யூதர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்க இது நடந்துச்சு 2021ல இது நடந்துச்சா? அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி பிரச்சனை நடந்துச்சா இல்லையா? 2023 நடந்துச்சு இல்லையா? 6 மணி நேரத்துல வந்து ஏறக்குறைய பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன் வார் கிரைம்ஸ் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் பண்ணிச்சு. உக்ரைன் அவரோட சண்டை உக்ரைன் பண்ண தரல. காரணம் என்ன? யூதர்கள் தான் எல்லாமே அமெரிக்காவுக்கு எல்லாமே. அதனால போப்புல தலையிடுவான். இன்னொன்னு தெரியுமா? போப்பும் முஸ்லிம்ஸ் வந்து நல்ல ஒரு இணக்கத்துல இருக்கிறாங்க. முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல தான் அந்த பவர் இருக்கு. எந்த பவர்? இந்த ஓமர் மஸ்ஜிதுடைய பவர் இருக்கு. கரெக்ட்டா? அப்போ நான் வந்து என்ன பண்றேன்? அவங்க பர்மிஷன் வாங்கி யூதர்களுக்கு கொடுத்துட்டு யூதர்களுக்கு பாண்ட்ஸ் என்ன பண்றது? என்ன பண்ண சொல்லுவான்? ரிலீஸ் பண்ண சொல்லும்போது ரிலீஸ் ஆயிடும். இந்த தேவாலயம் கட்டப்படும். அதுக்கப்புறம் ஆட்டத்தை காட்டுவான். யாரு? இரண்டாவது பிரபு ஆட்டத்தை காட்டுவான். காட்டத்தை போகும்போது இது நடுவுல 2 தீர்க்கதரிசிகள் பிரீச் பண்ணுவாங்க. மோசஸ் எலியா ஸ்பிரிட் ஆஃப் மோசஸ் எலியா நினைச்சுக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். மோசஸ் எலியா கோல் எடுத்து வந்து அங்கேயே பிரீச் பண்ண மாட்டாங்க. 2 ஊழியக்காரங்க பிரீச் பண்ணுவாங்க. அவங்க ரோமுடைய அன்னைக்கு ஃபீல் ஓபன் பண்றது என்னங்க? பிசாசுடைய டிரான்சிஷனை காட்டுறது. வெள்ளை குதிரை, சிகப்பு குதிரை, கருப்பு குதிரை, மைனர் குதிரைன்னு சொல்லி பிசாசுடைய எல்லா காரியத்தையும் யூதர்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க. 1,44,000 பேர் அதை விழித்து கொள்வாங்க. அப்ப அந்த மிருகம் அவனை கொல்லும். மிருகம் யாரோ யாரோ கொல்லும். மோசஸ் எலியா அவனை கொல்லும். அப்பதான் ஒரு விழா தெரியும். அது ஆக்க வைக்கிறோம். உடன்படிக்கை முடிந்து போடுவோம்.
எப்ப உடன்படிக்கை முத்தி போடுவாங்க சொன்ன 70 வாரத்துல எப்ப முத்தி போடுவாங்க காட்டுறாங்க. இது எங்க நடக்குது? யூதர்களுக்குள்ள நடக்குது. எங்க நடக்குது? யூதர்களுக்குள்ள. இதேதான் புறஜாதியாகிய சபைக்குள்ள நமக்குள்ள நடக்குது. இது எல்லாமே தெரியுமா உங்களுக்கு? இது யாருக்குள்ள நடக்குது? ஏங்க நமக்குள்ள நடக்குது. முதல் மிருகம் எங்க வந்துச்சு? முதல் மிருகம் எங்க வந்துச்சுங்க? முதல் மிருகம் வெளிப்படல 13ஆம் அதிகாரத்துல தண்ணீர்ல வந்துச்சு. இரண்டாம் மிருகம் எதுல வந்துச்சு? பூமியில வந்துச்சு. நமக்குள்ள ரத்தத்துல ஒரு மிருகம் செயல்படுது. சரீரம் ஒரு மிருகமா? சரீரத்துல வரதா வெளியே வரதா அமெரிக்கா. அதுக்குள்ள உங்களுக்கு சிறப்பான மிருகம் இன்னும் பிளட், நம்ம மாம்சத்துல பிளட்ல இருந்து வர மிருகம் இல்லையா? நம்ம ரத்தத்துல நம்ம சுவாபம் இருக்குது. நம்ம ரத்தத்துல சுவாபம் இருக்குது. நம்ம சுவாபத்தை எங்க இருந்து பெற்று வந்திருக்கிறோம்? ஜெனரேஷன் ஆஃப் ஜெனரேஷனா பழைய மிருகத்திலிருந்து பெற்று கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு மிருகம் அப்படின்றது பிளட்டா குறிக்குது. இரண்டாவது மிருகம்ன்றது குறிக்குது இந்த மாம்சத்தை குறிக்குது. கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு எதை ஆக்குபை பண்ண பாக்குதுன்னா சோல் ஆக்குபை பண்ண பாக்குது. அதுதான் யூதர்கள் சோல் ஆக்குபை பண்ண பாக்குது. கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு எது வெளிய முகமா தெரியுதுன்னா சரீரம். இந்த அமெரிக்கா தான் வெளியே தெரியுது. ஆனா இந்த சரீரத்தை இயக்குறது உள்ள இருக்கிற ரத்தத்துல இருக்கிற அந்த சுவாபந்தமே இயக்குது. முதல் மிருகத்துடைய வலுசற்பத்தின் வாயினா அதான் பவுல் துன்பத்துல உருவான தாயிட பண்ணா. அப்படின்னா பாவம் என்ன வருது? ரத்தம் சிந்ததெல்லாம் பாவம் பண்ணிட்டு வரலன்னு சொல்லுது. ரத்தத்துல தான் முதல் மிருகம் சர்ப்பத்துல சுவாபம். எதுல இருக்குது? சர்ப்பத்துல சுவாபம் பிளட் நமக்குள்ள கலந்துட்டா இல்லையாங்க? அதான் ஃபர்ஸ்ட் மிருகம். இரண்டாவது மிருகம் இந்த சரீரம். அமெரிக்கா அத்தாலிங்களா போராட்டம் நடக்குதா இல்லையா? எதுக்காக? இந்த சரீரத்துக்கு என்ன வேணுங்க? பணம் வேணுங்க. தேவைகள், மாம்சங்கள தேவைகளுக்காக பிரச்சனை எங்க நடக்குது? சோல் காம்ப்ரமைஸ் பண்ணணும் பிரச்சனை நடக்குது. சோல்ல என்ன இருக்குது? வித்து இருக்குது. தேவல வித்து இருக்கு. வித்து இருக்குதா இல்லையா? ஃபர்ஸ்ட் வெளியில ஒரு ஸ்திரீ இருக்கு. வெளிப்படத்துல 3 ஸ்திரீகளை பாக்குறீங்க. ஒண்ணு 13ஆம் அதிகாரத்துல ரோமன் கத்தோலிக், அதுக்கப்புறம் அமெரிக்கா ஒரு ஸ்திரீ, மூணாவது யூதர்கள் ஒரு ஸ்திரீ. கரெக்டா? அப்படிங்களா? வெளியில இருக்கிறது அமெரிக்கா பிளட், அதே போல ரோமன் கத்தோலிக். உள்ள இருக்கிற சோல், ரியலான சோல் உள்ளான யூத் நம்பம். கரெக்டா? உங்களுக்கு நம்ம ஏமாற்றமே எப்ப என்ன பண்றோம்? டீல் சைன் பண்றோம். ஏதோ ஒரு டீல் சைன் பண்றோம். நம்ம சரீரம் இருக்கு இல்லையா? பிளட் இருக்கு இல்லையா? பிளட் நம்மளுடைய ஜெனரேஷன் சொல்றதை கேக்குறோம். கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு மாம்சரீதியான எக்கனாமிக்காக தேவைக்காக பணத்தை யூஸ் பண்றதுக்காக ஆத்மாவை என்ன பண்றோம்? விக்கிறோம். உள்ள இருக்கிற ஆத்மாவை விக்கிறோம். கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு ஆனா சோல்ல தேவனுக்குரிய செய்தி வெளிப்படுத்தல, சீல் ஓபன் பண்றாங்க நடக்கல. கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு அப்ப எதுக்காக அமெரிக்காவுக்கு எதுக்காக நடக்குது தெரியுமா? அமெரிக்கா பணத்துல வீடு போச்சு, பணத்துல திரும்ப மீன் படையுது. கரெக்டா? யாருக்கு சப்போர்ட் பண்றது? அமெரிக்காவுக்கு. அமெரிக்கான்ற ஸ்திரீ, அமெரிக்கா 13 இருக்குதா? அமெரிக்காவோட என்ன? that is the number of என்னங்க? அது பெண்ணுடைய நம்பர். அதான் சரீரம். சரீரத்துக்காக தான் இந்த நமக்குள்ள பிளட் செயல்படுது. மாம்சத்துல பிளட் இருக்கு இல்லையா? அது செயல்படுது. ஏதோட செயல்படுது. போராடுதுன்னா நம்ம ஆத்மாவோட போராடுது. டீல் சைன் பண்ணுது. எதா டீல் பண்ணுது? இந்த சரீரத்துக்கு தேவை நீட்ஸ பூர்த்தி பண்றதுக்கு. அமெரிக்காவை பூர்த்தி பண்றதுக்காக எது செயல்படுது? ஆத்மாவை டைரக்டா சொல்லும்போது நம்ம கேட்க கூடாது. எப்பவுமே என்ன சொல்றோம்? இந்த சரீரம் சொல்றத கேட்க கூடாது. சொல்றோமா இல்லையா? ஆனாலும் வீழ்ந்து போறது எதுல வீழ்றோம்? சரீரத்தை வீழ்ந்து போறோம். நம்ம ஆத்மா விட்டுடுது. ஜீவன் போகுது. எதனால விடப்படுதுன்னா சரீரத்துக்கு பின்னாடி செயல்படுறது பிளட். கரெக்ட்டுங்களா? தாய் தகப்பன் மாமா அந்த பிளட் தான். அந்த பிளட்டுக்காக நம்ம சோல காம்ப்ரமைஸ் பண்றோம். அவன் பண்றமா இல்லையா? எதுக்கு? இந்த ஆத்மா இந்த சரீரம் சரீரத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு. எப்படி தூக்கி நிறுத்துறது? ஃபினான்ஷியலி தூக்கி நிறுத்தணும். ஹெல்த்துக்கு தூக்கி நிறுத்தணும்ன்றதுக்காக என்ன பண்றோம்? நம்ம ஆத்மாவை காம்ப்ரமைஸ் பண்றோம். இருக்கிறமா இல்லையா? நடக்குதா இல்லையா? இங்க ஒண்ணே உள்ள இருந்து வந்துருக்காதுங்க, தண்ணீர் இருந்து வந்து வெளியில இருக்கிறதுங்க, பூமி வந்து தான் சரீரம். உள்ள ஆத்மாவை ஒத்துக்கிறார். அதான் உண்மையான யூதன். உண்மையான யூத சபை. இப்போ 2 உடன்படிக்கைகள் இருக்கு. என்ன உடன்படிக்கை? நீங்க சரீரத்தோட உடன்படிக்கை, சரி இந்த பிளட்டோட உடன்படிக்கை போடுறீங்களா? உங்க ஆத்மாவோட இருக்கிற தேவனோட உடன்படிக்கை போடுறீங்களா? 2 பிரபுக்கள் இருக்கிறாங்களா இல்லையா?
ஒரு பிரபு நமக்குள்ளேயே என்ன சொல்றாரு, என்ன சொன்னாரு? 2 நாய் இருக்கு, ஒரு நாய் வெள்ளை நாய், ரெண்டாவது நாய் எதுக்கு நீ சாப்பாடு போடுறியோ, ஏதோ ஒரு உடன்படிக்கை பண்றியோ, உங்க ஆத்மாவுல தங்குறது யாரு? தேவன். கரெக்டா? உங்களுக்கு சரீரம் தங்குறது யாரு? பிசாசு. கரெக்டா? அப்போ பிசாசு நம்மளோட உடன்படிக்கை போடுறதுக்கு வரா, தேவனோட உடன்படிக்கை போடுறதுக்கு வரா. இதுல யாரோட உடன்படிக்கை போடுறோமோ அவங்க ஜெயிக்கிறாங்க. புரிஞ்சா இல்லையா? எல்லாம் நடக்கிறது இந்த அமெரிக்காக்காக. எதுக்காக? கரெக்டுக்காக, இந்த ட்ரெஸ்க்காக, உடைக்காக, வீட்டுக்காக, சாப்பாட்டுக்காக, மாம்சத்துக்காக. அமெரிக்கா பணத்துக்காக நடக்குது எல்லாமே. கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்ப அமெரிக்காவை மீட்கிறது தான் யார் வருது? ரோம் வருது. கரெக்டுங்களா? அமெரிக்காவது ஒரு இடத்தான் மீட்பதை தேடுது. அமெரிக்கா எதை தேடுது? மீட் பண்ணி அமெரிக்காவை மீட்டு கொள்ள முடியாது. அது வேலை போச்சு. அமெரிக்கா இன்னத்தான் மீட்பதை தேடுது. நம்ம சரீரம் கூட தேவையை வந்து எதை சார்ந்து இருக்குது? நம்ம பிளட்டை சார்ந்து இருக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? ஆனா ஆத்மா தேவனை சார்ந்து இருக்கு. ஆத்மா எதை சார்ந்து இருக்குது? சார்ந்து இருக்குதா இல்லைங்களா? அப்ப எதை ஃபாலோ பண்ணணும் நம்ம? 2 உடன்படிக்கை எதோட உடன்படிக்கை போடணும்? ஆத்மாவோட உடன்படிக்கை போடணும். அங்கதான் தேவன் வாசமா இருக்கிறார், அங்கதான் வித்து இருக்குது, அங்கதான் நமக்காக உடன்படிக்கை தூதனா இறங்கி வந்து பேசாதா விசுவாசம் கிடைக்கலாம். நம்ம சரீரத்துல நடக்குது. நம்ம இடையே சின்ன லைனோட முடிக்கிறேன். இவன் புரிஞ்சுங்களா? முதலாவது உடன்படிக்கை கிறிஸ்துவால் போடப்படுச்சு, அதான் முதல் பிரபு. 2வது உடன்படிக்கை என்னவா இருக்குது? ஓப்பா இருக்குது. கடைசியா இல்லைங்களா? மத சம்பந்தமான ஸ்பிரிட்டா இருக்குது. அதோட டீமனாலஜி குறிச்சு நிறைய காரியங்கள் எடுத்தாங்க. அது நம்ம சரீரத்தில் நடக்கிறதை காட்டுறேன். கரெக்டுங்களா? 2 பிரபுக்களும் 2 உடன்படிக்கை. நமக்குள்ளே 2 பிரபுக்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு சரீரத்துல, ஒண்ணு ரத்தத்துல, இன்னொன்னு ஆத்மாவுல. இப்போ ஒரு மனுஷன் அவனுடைய புராண செயல்கள் எதிராக நிர்ணயிக்கப்பட தெரியுமா? ஃபர்ஸ்ட் பர்த்னால. கரெக்டா? எதெல்லாம் வச்சுங்க? ஃபர்ஸ்ட் முதலாவது பிறப்புல, முதல் பிறப்புல தான் சுவாபங்கள் இருக்குது. இந்த சரீரம் எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த ரத்தத்தின் மூலமா தான் சுவாபங்கள் வெளியாகுது. ஆனா ஆத்மாவோட நியூ பர்த் வரும்போது இது டவுன், சரீரம் டவுன் பண்ணாது. மாம்சரீரம் பிளட் லைன் டவுன் பண்ணாது, ஆத்மா மேல போகுது. ஆமென். இது நம்ம நீங்க சொல்றது. அப்ப ஏதோ ஒரு பிரபுவனிக்கு பண்ணனும் சொன்னா பிரபுவாகிய மேசியா பிரபு. பலவந்தத்துவம் இறங்கிடுறது. எல்லாம் ஞாபகம் நிறைய காரியங்களை பேசியிருக்கிறோம். வீட்டுல போய் காரியங்களை தியானிங்க. கர்த்தரோட ஆசீர்வாதம். ரீகால் பண்ண நேரம் கிடையாது. எல்லாரும் படிக்கலாம். எல்லாம்